அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறது ஒரு புதிய யூனிட் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஈர்ப்பு புலம். ரைட். இப்போ ஈர்ப்பு புலத்தில் அடுத்தடுப்பில் ஈர்ப்பு புலம் அப்படின்னு பிரித்துறாம கொஞ்சம் பேசிக்காக சில விஷயங்களை பற்றி கதைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் ஈர்ப்பு புலம் செல்ற கன்செப்டுக்குள்ளே வாரேன். எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஈர்ப்பு புலத்தில் சரி எல்லாம் ஒரு பாடம் தொடங்கும் முன்னுக்கு முதல்ல கேட்குற எவ்வளோ கொப்பி எடுக்கணும், எத்தனை பேஜ் கொப்பி எடுக்கணும். அப்போ ஒரு 80 பேஜ் தாராளம், 80 பேஜ் மிச்சம் கேள்வியெல்லாம் செய்யலாம். 80 பேஜ் சிஆர் உண்டு, மிச்சம் உங்களுக்கு மிஞ்சும், நிறைய மிஞ்சும். சின்ன பாடம் தான், அவ்வளோ போதும் எங்களுக்கு கொப்பி ஒன்றுன்னு சொன்னால். இப்போ நான் இந்த ஈர்ப்பு புலம்னு சொல்கிற கன்செப்ட் நீங்கள் இப்போ தான் புலம்னு சொல்லி ஒன்று படிக்கிற மாதிரி. அப்படின்னா இதுவரைக்கும் நாங்கள் ஓலவெல்ல சும்மா கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு படித்த பாடங்கள் லைட், சவுண்ட், இப்போ ஹீட் படிச்சுட்டு இருப்பீங்க, மெக்கானிக்ஸ், இதிலெல்லாம் சும்மா நார்மலாக தான் செல்றதே ஒழிய நாங்கள் டீப்பாக பார்க்கறல புலம்டா என்ன, எப்படி இருக்கும், அதில் இயல்பு என்ன, அதால் என்ன செய்யலாம். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சில இடங்கள் எந்த இடத்துல புலத்திட தாக்கங்கள் அவதானிக்கிறோம், இல்லாட்டி எந்த உதாரணங்களை பார்க்குறோம், இல்லாட்டி புலத்திட இதை வச்சு, அதாவது பண்பு இதில் தொழிற்பாடுகளை வச்சு நாங்கள் எந்த இடத்துல பயன்களை பெறுகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இடத்துல நாங்கள் அந்த புலம்னு செல்ற கன்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட நான் புலத்திட செல்வாக்கள் நான் பூமியில நின்றுட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான், இது நான், இந்த ஊடு தான், எல்லாம். இப்போ நான் இதை விட்டுறேன், கீழே விழுது, இதுவும் புலத்திட செல்வாக்கு தான். ஆகவே இந்த ஈர்ப்பு புலம்னு செல்றது இல்லாட்டி புலங்கள் செல்றது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நிறைய அவதானிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைண்டா அந்த புலம் செல்றது எங்களுக்கு அந்த கண்ணால பார்க்கலாம். ஆனா அப்படி ஒன்று இருக்குது, இந்த வழி மாதிரி ஒரு அமைப்பு சும்மா செல்றேன் இருக்குது, ஆனா எங்களுக்கு பார்க்க இயலா. அது சம்பந்தமான தியரிகள் இருக்குது, சில படங்கள் இருக்குது. அப்ப எங்களோட வெற்று கண்ணுக்கு வழங்காத நாங்க அந்த படங்கள்ல வரைஞ்சி பார்க்கிறோம். வழி மூலக்கூறு சும்மா ஒரு வட்டத்தை போட்டு வரைகிறோம். உண்மையாகி நீக்கிற வழி மூலக்கூறு எங்களுக்கு விளங்குதா? இல்லை. அது மாதிரி எங்களுக்கு சில கற்பனையில இதுக்கு இப்படித்தான் சும்மா வரைஞ்சி பார்த்துக்கொள்ற, ஆனா இருக்குது. ரைட். முதலாவது இந்த ஃபீல்ட்ஸ், அதாவது புலம், நாங்க எங்கெங்கெல்லாம் இங்க ஏ லெவல்ல படிக்கணும். நான் ஓவராலா ஃபீல்ட்ஸ் இதை விளங்கப்படுத்திட்டு ஈர்ப்பு புலத்துளுக்க வந்து இந்த ஈர்ப்பு புலத்திட வெயிட், அதாவது வெயிட்னு சொன்னா எக்ஸாம்ல அது எவ்வளவு பாரம், எவ்வளவு பங்கு செலுத்த போகுது, எப்படி மாறுது, ஒரு வருஷமும் எப்படி மாறுது, எப்படி மாறலாம் அப்படின்றதையும் கதைச்சிட்டு தான் நான் பாடத்துள்ளுக்கு போவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஈர்ப்பு புலம் செல்றது அப்படி இல்லாம இந்த புலங்கள் செல்றது வித்தியாசமான 3 டைப்ல எங்களுக்கு இந்த புலங்கள் அவதானிக்கலாம். நாங்க ஏ லெவல்லையும் படிப்போம். எப்படின்னு சொன்னா ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற புலத்துக்கு நாங்க ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவோம். 2 திணிவுகளுக்கு இடையில. அதே மாதிரி பொதுவா செல்வதா இருந்தா 2 ஏற்றங்கள், இந்த ஏற்றங்கள் இருந்தா அந்த இடத்துல உருவாகிற புலம் என்ன? மின் புலம். சும்மா ட்ரை பண்ணுங்க, நான் கேட்க போல நீங்க சும்மா செல்ல பாருங்க. சும்மா அப்படியே பார்த்து நான் செல்லும் வரைக்குமே பார்த்துட்டு நிக்காம
உங்களால ஏழ்மான விடைகளை சும்மா வாயால செல்லுங்க, சும்மா செல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். ஓரளவுக்கு சும்மா நீங்க சும்மா கிளாஸ் ஈக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். இல்லாட்டி சும்மா அப்படியே ஒன்லைன் அது அப்படியே இதாகி போய்த்து பார்த்துட்டு தூக்கமாற மாதிரி போய்த்து. சரியா? இப்ப பாருங்க, நீங்க முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி நான் இப்பவுமே நான் சும்மா சொல்றேன், ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்றேன். இப்ப சும்மா யோசிங்க, இந்த பூமி மட்டும் தான் நிக்குது, நான் கூட இல்ல. இந்த பூமி மட்டும் கட் பண்ணல யோசிங்க, ரைட், இந்த பூமி மட்டும் தான் நிக்குது, பூமி மட்டும் தான் நிக்குது. இப்ப இந்த மாக்கரும் பூமியும் மட்டும் தான் நிக்குது. இந்த பெரிய பிரபஞ்சத்துல வேற எதுவுமே இல்லை. என்ன? இந்த பூமியும் இந்த மாக்கரும் மட்டும் தான் நிக்குது, வேற எதுவுமே இல்லை. இப்ப நான் இத விட்டேன்னு சொன்னா, பூமிக்கு கொஞ்சம் மேலுக்கு நான் அப்படி தூக்கி பிடிச்சி இதை நான் இப்படி விட்டுட்டேன்னு சொன்னா என்ன செய்யுது? இது அப்படியே கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்றதை விட, அப்படின்னு நீங்க சொல்றதை விட கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்குது இல்லாட்டி விழுகுது அப்படின்னு சொல்றதை விட, இப்ப பாருங்க, இந்த பூமி, இது பூமி, இது இந்த இருக்கிறது மாக்கர், மாக்கர், இந்த பூமியை இந்த மாக்கர், இல்லாட்டி மாக்கர் நான் மேல வரைகிறேன், பச்சை கலர் மாக்கர், இந்த இது பச்சை கலர் மாக்கர். இப்ப நான் இதை விட்டேன்னு சொன்னால், இதை விட்டேன்னு சொன்னால் இது அப்படியே இங்க நோக்கி இயங்கி வந்து அடிக்கும். அப்படியும் இல்ல, இது நோக்கி வர டைம்ல இவரும் கொஞ்சம் மேலுக்கு போவாரு, ஆனா அவங்களுக்கு புறக்கணிக்கத்தக்களவு இருக்கு. இதை பத்தி தெளிவா கதைப்போம். ரெண்டுமே போகும் ஒன்று ஒன்று நோக்கி, ஆனா எங்களுக்கு இது வந்து அப்படியே இங்க வந்து இதுன்ற மாதிரி விளங்கும். என்ன நடக்குது? என்ன சும்மா ஒரு பொருள் அசையுமா? மெக்கானிக்ஸ்ல படிச்சிட்டோம். இந்த பாடத்தை நான் சொல்றேன், 90% மெக்கானிக்ஸ், எந்த டவுட்டும் இல்ல. 90% மெக்கானிக்ஸ், சமன்பாடு மட்டும்தான் இங்க வரப்போகுது. மற்ற அவ்வளவு ஐடியாவும் மெக்கானிக்ஸ் தான். ஒரு பொருள் சும்மா ஓய்வுல இருக்குது, இந்த பொருள் ஓய்வுல இருக்குதுன்னு சொன்னா இதுல தாக்குற விளைவில் விசை என்ன? பூஜ்ஜியம். விளைவில் விசை என்ன? பூஜ்ஜியம். அதே மாதிரி இந்த பொருளை நான் அப்படியே விட்டுறேன், விட்டோடனே இயங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒரு விசை தொழிற்படுது. விசை தொழிற்படாம, விசைன்னு சொல்றதை விட விளையுள் விசை ஒன்று ஒரு பொருள்ல தொழிற்படாம அந்த பொருள் அசையாது. இது ஆணித்தரமான ஒரு என்ன உண்மை. சரிதானே? இதுல எந்த இதுவும் இல்லை. ஒரு பொருள் ஓய்வில் இருக்கிற ஒரு பொருள் இல்ல ஒரு விளையுள் விசை தொழிற்பட்டால் மட்டும்தான் அது என்ன செய்யும்டா? ஒரு ஆர்முடுகளோட அசையும். எப்படி? ஒரு ஆர்முடுகளோட அசையும். ஒரு பொருள் பாருங்க, ஓய்வில் உள்ள பொருள் இயங்க ஆரம்பிக்குது, ஓய்வில் உள்ள பொருள் இயங்க ஆரம்பிக்குதுன்னு சோறாத ஆர்முடுகள் தானே. ஆகவே ஒரு பொருள் ஆர்முடுகளோட இயங்க ஆரம்பிக்குது, இயங்குதுன்னு சொன்னா, ஆர்முடுகளோட இயங்குதுன்னு சொன்னா, இது ஆர்முடுகள் இருக்குதானே, ஏற்கனவே படிச்சிருக்கோம் எத்தனை? 10. ஆகவே இந்த ஆர்முடுகளோட இது இயங்குதுன்னு சொன்னா கட்டாயம் அந்த பொருள்ல ஒரு விளையுள் விசை தாக்கி இருக்கும். சமன்பாடும் தெரியும் எங்களுக்கு, சமன்பாடும் தெரியும். என்ன சமன்பாடு? F = ma. F என்ன? விளையுள் விசை. ஒரு திணிவுல விளையுள் விசை தொழிற்படுமாக இருந்தா ஓகே, விசையும் இருக்குது திணிவும் இருக்குது, கட்டாயம் ஒரு ஆர்முடுகள் வரும். கட்டாயம் ஒரு ஆர்முடுகள் வரும். ஆர்முடுகள் அது திசையை பொறுத்து ஆர்முடுகள் அமர்முடுகள் மாறிக்கொள்ளும். நாங்க மெக்கானிக்ஸ்ல நிறைய படிச்சுக்கிறோம், அதை விடுவோம். இப்ப நான் சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியும் இந்த மாக்கரும் மட்டும்தான் இருக்குது. ஆகவே இந்த மாக்கரை நான் விட்டேன்னு சொன்னா கீழ் நோக்கி ஆர்முடுகி அது பூமியில வைத்து அடிக்குது அப்படின்னு சொன்னா இதுல ஒரு விளைவில் விசை தொழிற்பட்டிருக்குது. ஆகவே இந்த புலங்கள் திணிவுல, அதே மாதிரி நாங்க எந்தெந்த புலத்தை கருதுறோமோ அந்தந்த புலங்கள் அதோட சம்பந்தப்பட்ட ஆட்கள்ல ஆர்முடுகல்களை ஏற்படுத்துவாங்க. புலங்கள் தள்ளுற மாதிரி இருக்கும். சும்மா யோசிக்கலாம். இப்ப இதைத்தான் இந்த நியூட்டன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சும்மா இருந்துட்டு இருந்த மனுஷன் பாக்குறாரு நிறைய இதுகள் இருக்குது. உதாரணங்கள் சொல்லலாம். நான் நியூட்டன்ல இருந்தே வாரேன். அது வரைக்கும் நியூட்டனுக்கு முன்னுக்கு வரைக்கும் எந்த கொள்கைகளும் இருக்கலன்னு நினைக்கிறேன். இவர் தான் இந்த முதலாவது இந்த புலங்கள் பத்தி சமன்பாடு எல்லாம் சொன்னவர். இப்ப இவர் யோசிக்கிறாரு, ஒரு எப்பல ஒண்ணு மரத்துல இருந்து விழுது, அதாவது மாக்கர் மேலே இருந்து நான் விட்டுறேன், மரம் அந்த எப்பல விட்டுட்டு அது பூமியை நோக்கி பெய்த்து அடிக்குது. மேலுக்கு போகல, அது மேலுக்கு போகல, பூமியை நோக்கி மட்டும் தான் வருது. இப்ப சொன்னாரு,
இதைத்தான் அவர் யோசிச்சு போட்டு இப்ப சொன்னாரு, ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசை ஒன்று காணப்படும். ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஒன்று காணப்படும். நான் கூட இந்த இடத்துல நான் நின்றுட்டீங்கிறேன்னு சொன்னா பூமி என்ன இழுக்குது, நான் பூமியை இழுக்கிறேன், இந்த ரெண்டும் சேர்ந்து நான் ஒட்டி கொண்டிருக்கிறோம். நான் மேல பாஞ்சாலும் மரம் டப்புன்னு வந்து பூமியில தான் விழுது. அப்படித்தானே? ஆகவே இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு பலமான ஈர்ப்பு விசை ஒன்று இருக்குது. இது எங்களுக்கு நேரத்தோடய தெரியும். இப்ப மட்டும் இல்ல, இது எங்களுக்கு நேரத்தோடய தெரியும். ஆனா நாங்க ஏலோவில் என்ன படிக்க போறோம்னு சொன்னா, அந்த ஈர்ப்பு விசைய எப்படி இருக்கும், அதாவது எப்படி மாத்தினா அந்த ஈர்ப்பு விசை எப்படி மாறும், என்ன சமன்பாடை போட்டு அந்த விசையோட பெருமானத்தை கணிக்கலாம், நியூட்டன்ல கணிக்கலாம். அது இது வரைக்கும் நாங்க படிக்கல. இப்பதான் நாங்க அதை பத்தி சமன்பாடு எல்லாம் போட்டு ஆராய்ச்சி செஞ்சு படிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு விளையுங்க பாடத்தை, அதுக்கு பிறகு நாங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ஆகவே ரெண்டு திணிவுகள் இருக்குமாக இருந்தா ஒன்றை ஒன்று கவர்ந்து கொள்ளும். அதாவது ரெண்டுக்கு மேல விசை தொழிற்பாடு நான் குறிச்செல்லாம் பார்ப்போம். அப்ப இந்த ரெண்டு விசையிட்ட செல்வாக்கின் கீழ் இப்ப நான் சும்மா இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க நல்லா யோசிக்க தெரியணும், நல்லா யோசிக்கணும். வேற இந்த உலகத்துல வேற எந்த பொருட்கள், நிறைய பொருட்கள் இருந்தா எல்லா பொருளும் ஒன்றே ஒன்று கவரும். இப்ப இங்க எனக்கு முன்னுக்கு போனை நான் வச்சுக்கிறேன் வீடியோ பண்றதுக்காக வேண்டி. ஆனா போன் ஆசையே இல்லை. போன் அசையல. போன் அசையலண்டா நானும் மீக்கிறேன், எனக்கும் போனுக்கு மடையில ஒரு கவர்ச்சி வீச, பின்னுக்கால யார் இருக்கிறாரு, பின்னுக்கால ஒரு இதோடு வச்சுக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, தலைவாடி. அப்ப அந்த தலைவாடிக்கும் போனுக்கும் மடையில ஒரு கவர்ச்சி வீச, அப்ப அது ரெண்டும் அங்கால திசையெல்லாம் குறிச்சு காட்டுறேன். அது ரெண்டும் அங்கால, நானும் போனும் இங்கால சுவர் இருக்குது, அங்கால இன்னொரு சுவர் இருக்குது. அப்ப எல்லாரும் ஒருத்தர் இங்கால இழுக்கிறாரு, ஒருத்தர் அங்கால இழுக்கிறாரு, நான் இங்கால இழுக்கிறேன். அதுங்க அப்ப விளைவில் விச அண்ணளவா பூச்சியம் மாதிரி, அண்ணளவா விளைவில் விச பூச்சியம். சரிதானே? அதால இது சும்மா அசையாது. இப்ப அப்படி இல்லை, நான் சொல்ற கான்செப்ட் நல்லா விளையுங்க. கேள்வியல் வார டைம்லயும் இப்படித்தான் வார போட்டு குழப்பி வாரல்ல. இந்த வேற, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி அப்படின்னா, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதினா வேற எதுவுமே இல்லை. இந்த மார்க்கர் ரெண்டு பேரும் மட்டும்தான் நீக்கிறாங்க. இந்த மார்க்கர் ரெண்டு பேரும் மட்டும்தான் நீக்கிறாங்க. வேற எந்த மார்க்கரும், அதாவது வேற எந்த திணிவுகளும் இல்லை. இது M1 திணிவு, இது M2 திணிவு, ரெண்டு திணிவு. பூமி கூட இல்லை. பூமி இருந்தா தானே கீழே போக போகுது, இதுக்கும் பூமி இருந்தா தானே கீழே போக போகுது. ரைட், இவர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை. நான் கூட இல்லைண்டா, இதை நான் இப்படி விட்டா அப்படியே இதுல பாட்டுல இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு பாரு, மேல நின்றுட்டு பாரு, இப்படியே பாரு. அடுத்தது இவர் மட்டும்தான் நீக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா இவரை விட்டா இவர் இப்படி சும்மா இப்படி நின்றுட்டு பாரு, இந்த இடத்துல அந்த இடத்துல நின்று பாரு. கீழே இழுக்கிறதுக்கு பூமி இல்ல, அங்கால சைட்ல இழுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஆனா இப்ப நான் என்ன செய்யறேன், இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கேன். இப்ப நானும் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டும் இப்ப என்ன செய்ய போகுது, ஒன்றை ஒன்று நோக்கி கவரப்பட்டு ஒட்டிக்கொள்ளும். ரெண்டுமே ஒன்றை ஒன்று நோக்கி என்ற ரெண்டு திணிவுகள். இதுதான் நியூட்டன் சொன்னாரு, ரெண்டு திணிவுகளுக்கு இடையில என்ன இருக்குமாம், ஈர்ப்பு விசை இருக்குமாம். ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசை, கவர்ச்சி விசை இருக்கும். அப்ப இந்த தியரி நாங்க படிக்கிற டைம்ல எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, வேற எதாலையும் கவர்ச்சி விசைகள் வராது. நாங்க கருதுற அந்த ரெண்டு திணிவால மட்டும் கவர்ச்சி விசை வர மாதிரி தான் கருதுறோம். ஆனா பிராக்டிக்கலா அப்படி இல்லை. எல்லா பக்கத்துலயும் இந்த கவர்ச்சி விசைகள் ஈக்கிறதால அந்த பிரச்சனை. அப்ப நீங்க சொல்லலாம், ரைட், அப்படியே அங்காலே கூரையும் இழுக்க போகுது, அங்கால இதுவும் இழுக்க போகுது, அங்கால இதுவும் இழுக்க போகுது, அங்கால அதுவும் இழுக்க போகுது. அப்ப ஏன் இதை விட்டா கீழுக்கு விழுகுது, கீழுக்கு மட்டும் விழுகுதுன்னு சொன்னா கீழே இருக்கிறது பெரியவரு. கூரையோட திணிவையும் பூமியோட திணிவையும் ஒப்பிட்டு பாருங்க. சும்மா செல்ற உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. அப்ப கூரையா லொக்காங்கின கீழே உள்ளவர் செல்லத்தான் கேட்கணும். இவர் 1000 நியூட்டனுக்கு இழுத்தா, சும்மா சொல்றேன், இல்லாட்டி இவர் 10 நியூட்டனுக்கு இழுத்தா மேல உள்ளவர் 0.001 நியூட்டனுக்கு இழுப்பார். ஆனா யாரு விளையுள், கீழ் நோக்கின விளையுள் கூட. பக்கத்துல உள்ள 0.001 நியூட்டனுக்கு இழுப்பாரு. அப்ப இவர் இழுக்கிறதும் இவர்களுக்கு பூமி இழுக்கிறதையும் பார்த்தா அங்கால போகாது, இங்காலதான் போகும். பூமி மிக பெரியவர். பூமி இப்படி ஒரு பூமி இருக்குது, அங்கால மேலுக்கு இதே மாதிரி இன்னொரு பூமி இருக்குது. சும்மா சொல்ல தலைக்கு மேல இன்னொரு பெரிய பூமி இருக்குது. இதே மாதிரி இப்ப இதை வச்சேன்னு சொன்னா என்ன நடக்கும்னா, பூமி இங்கால இவர் இழுப்பாரு, மேல உள்ள பூமி அங்கால இழுப்பாரு, அசைய மாட்டாரு. சரியா? நடுவுல வச்சுட்டோம்னு சொன்னா அசைய மாட்டாரு.
விளங்குதா என்னன்னு சொல்லி. ஆகவே இது ரெண்டு திணிவுகளுக்கு இடையில வார புலங்களை பத்தின கதை. ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு புலம் இருக்குது, விசைகள் தொழிற்படுகிறது, விசைகள் தொழிற்படுகிறது. அடுத்தது நீங்க சும்மா கேள்விப்பட்டிருக்கீங்க ஏற்றங்கள். ஏற்றங்களை பத்தி நான் கதைச்சிக்கிறோம். என்ன கதைச்சிக்கிறோம்? நேரேற்றம், மறையேற்றம். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், அதாவது பிளஸும் பிளஸும் ஒன்றை ஒன்று தள்ளும், கவராது. மைனஸ் மைனஸ் வச்சாலும் ஒன்றை ஒன்று தள்ளும், கவராது. ஆனா பிளஸையும் மைனஸையும் வச்சா கவர்ச்சி. அப்ப ரெண்டு ஏற்றம். நாங்க ஏற்றம் அளக்குற அழகு என்ன? கூலோம். கூலோம். இது ஒரு கூலோம் ஏற்றம், இது ஒரு கூலோம் ஏற்றம். ரெண்டு ஒரு கூலோம் ஏற்றமுடைய கோலங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில விசை தொழிற்படும். விசை என்ன பருமன்ல தொழிற்படும் சொல்லி மின்புலம் செல்ற பாடத்துல சமன்பாடு போட்டு கண்டுபிடிப்போம். ஆனா இந்த ஈர்ப்பு புலமும் மின்புலமும் ஒரே மாதிரி தான், சின்னதான் வித்தியாசம். ஒரே ஐடியா. நீங்க ஒரு புலத்தை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த புலம் எல்லாமே லேசி. அதுக்கு தான் நீங்க முதலாவது ஈர்ப்பு புலம் படிக்கிறதால நான் டீட்டெயிலாவே கதைச்சிட்டு போறேன். இப்படியும் இருக்குது, அடுத்த பாடங்கள்லையும் இருக்குது. சரி, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போவேன். இது முடிய நாங்க ஈர்ப்பு புலம் மின்புலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லா நான் இங்க கதைச்சத்தோட ஜாயின் பண்ணி தான் நாங்க கதைப்பேன். அப்ப இன்னும் கிளியரா இருக்கும், அந்த பாடமும் இன்னும் கிளியரா இருக்கும். பயப்படவே தேவை. பாடம் எல்லாமே லேசி, சரியா விளங்கிட்டோம்னு சொன்னா லேசி. அதுக்கப்புறம் காந்த புலம், அதோட புலங்கள் சொல்ற பாடம் முடியுது. ஆகவே இப்ப இங்க நீங்க அந்த ரெண்டு புள்ளி ஏற்றத்தை வச்சா ஒன்றை ஒன்று தள்ளும், நேருமா இருந்தா தள்ளும். அந்த தள்ளுற விசை எவ்வளவு, என்ன விசையால தள்ளுது அப்படின்னு சொல்லி சமன்பாடு போட்டு கண்டுபிடிப்போம். அதேதான் இது பிளஸும் மைனஸும் வச்சா, அதே இப்ப ஒரே தூரத்துல ஒரே அளவான பிளஸையும் மைனஸையும் வச்சா, ஏற்கனவே பிளஸ் வச்சுமே, இப்ப பிளஸ் மைனஸ் வச்சா ஒன்றை ஒன்று கவரும். அது என்ன இதால கவருது, என்ன பருமனால கவருது, ரெண்டுக்கும் இடையில என்ன பருமன்ல இந்த கவர்ச்சி விசை தொழிற்படுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சமன்பாடு இருக்குது, கண்டுபிடிக்கலாம். இது என்ன புலம்? மின்புலம். இந்த மின்புலத்துல நிறைய இருக்குது. மின்புலம் இன்னும் அழகா இருக்கு. எனக்கு சரியான விருப்பமான பாடம் மின்புலம், அழகான பாடம். ஈர்ப்பு புலமும் நல்லந்தான், ஆனா மின்புலத்தோட ஈர்ப்பு புலத்தோட கூட கேள்விகள் வர நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா செய்யலாம். அடுத்தது காந்தப்புலம். காந்தப்புலத்துல பயன்பாடுகள் நிறைய இருக்குது. நாங்க பார்க்குற டைனமோ, காந்தம் இருக்குது தானே உள்ளுக்கு. டைனமோ காந்தம், நாங்க திசை காட்டிய வச்சா திசை காட்டுது. புவிக்காந்தம், புவியோட உள்ளுக்கு ஒரு காந்தம் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி இல்லை இருக்குது. அடுத்தது மோட்டர் ஒன்று வேலை செய்யுது. அதுல நிறைய தியரி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கணக்கோட போட்டு யோசிக்கணும். சிறப்பு எது கூடினா ஒன்று குறையிறது, இப்படி எல்லாம் இருக்குது. அந்த அதெல்லாம் வச்சு அழகா யோசிக்கலாம். விளங்கினா யோசிக்கலாம், விளங்காட்டி குழம்பிடும். விளங்கினா அழகா யோசிக்கலாம். அப்ப இப்படி ஒரு ஆர்டர் படிச்சுட்டு போம். அடுத்த டைம் இருந்தா நானும் யூனிவர்சிட்டி போகாம டைம் இருந்தா இதை மேக்னெட்டிக் ஃபீல்டையும் படிப்போம். சரிதானே? இப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்க படிக்க போறது ஈர்ப்பு புலம். ரெண்டு திணிவுகளோட சம்பந்தமான புலத்தை பத்தி தான் நாங்க படிக்க போறோம். சரியா? இப்ப இந்த திணிவுகள்ல நேர் திணிவு மறை திணிவு எல்லாம் இல்ல. எப்பவுமே திணிவுண்டா ஒன்றுதான். ஆனா ஏற்றங்கள்ல தான் நேரேற்றம் மறையேற்றம். காந்தம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா வடமுனை தென்முனை, அதாவது ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், வடக்கையும் தெற்கே வச்சா கவரும். இது மாதிரி எல்லாம் அமைப்புகள் பார்க்கலாம், புலங்கள் வரைஞ்சு பார்க்கலாம். அதே நேரம் புலக்கோடுகள் எப்படி இருக்கும், அதுல எப்படி இருக்கும். அங்கேயும் காந்த புலக்கோடுகள் இருக்குது, இங்க மின் புலக்கோடுகள் இருக்குது, இங்க ஈர்ப்பு புலக்கோடுகள் இருக்குது. அதேதான், இங்க ஒரு கன்செப்ட் படிச்சோம்னு சொன்னா அதே கன்செப்ட் அங்கேயும் வரும், அதே கன்செப்ட் அங்காலையும் வரும். இங்க என்ன கவர்ச்சி விசை, திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்குதுன்னு சொன்னா அங்க மின்புலத்துல மின் விசை இருக்கும், அங்க காந்த விசை இருக்கும். அப்ப இங்க என்ன ஈர்ப்பு அழுத்தம் இருக்கும்டா, அங்க என்ன இருக்க போகுது, மின் அழுத்தம் இருக்கும். இங்க என்ன இருக்க போகுது, நாங்க படிப்போம் ஈர்ப்பு புல செறிவுன்னு ஒன்று படிப்போம். அந்த ஜி புவியீர்ப்பு ஆர்முண்டு ஈர்ப்பு புல செறிவு ஒன்று படிப்போம், அங்க மின்புல செறிவு ஒன்று படிப்போம், அங்க காந்த பாயாட எடுத்துட்டு படிப்போம். இருக்கு. அப்ப இதுக்கே ஒத்த கருத்தான ஒரு ஆள், இதுக்கே சமனான பண்புகளை காட்டக்கூடிய ஆனா காந்த புலத்தால வந்த விளைவு, அதாவது மின் புலத்தால வந்த விளைவு, இங்க என்ன ஈர்ப்பு புலத்தால வந்து விளைவா இருக்க போகுது.
ஆனா ஒரே கான்செப்ட்ல இருக்கிறாள். அப்ப நான் சொல்றேன் 3 தியரி மாதிரி இருந்தாலும் அது 3 தியரி இல்ல, ஒரு தியரி உள்ளுக்க வேற வேற புலத்துல வர சமன்பாடுகள். பாடத்தை சுருக்கலாம். எனக்குன்னா பாடத்தை எல்லா இடத்துலையும் அது வேற இது வேற அப்படியே படிக்கப்படாது. ஒரு இடத்துக்கு சுருக்கிறோம் பாடத்தை, ஒரு இடத்துக்கு சுருக்கிறோம். அப்பதான் எனக்கு லேசி. எனக்கு அதை வச்சு இதை யோசிக்கலாம், இதை வச்சு அதை யோசிக்கலாம். ஏதாவது ஒன்றை சரியா வழங்கி வச்சா மற்ற எல்லாம் சும்மா வந்துடும். மற்ற எல்லாம் சும்மா வந்துடும். யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தடமாற வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்ப நான் இங்க சில விஷயங்கள் இந்த இடத்துல கதைப்பேன், ஆனா சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல கதைக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் கதைக்க மாட்டேன். நான் என்ன தெரியும் எங்க உங்களுக்கு கதைச்சா சரியா வரும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்தந்த இடத்துல நான் கதைப்பேன். இந்த இடத்துல நான் அழகா பேசிக் தியரியா கதைப்பேன், அதுக்குரிய சமன்பாட்டை தருவேன், அதுக்குரிய கேள்வி, அந்த தியரியை நீங்க விளங்குறதுக்காக நான் கேள்வி செஞ்சு ஆட்டுவேன். இதுல ஓர்டர் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு படிப்பிக்க போற ஓர்டர் என்னன்னு சொன்னா முதல்ல விலை கொள்ளணுமே. முதலாவது நாங்க விலை கொள்ளணும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்பு, 5 இல்லாட்டி 6 தலைப்பு இருக்கும். ஆறு தலைப்பு இருக்குது. அங்கலவா சின்ன குஞ்சு தலைப்பு 6. இதுல ஒன்று நாங்க நியூட்டன் அந்த ஈர்ப்பு விதி விசை சம்பந்தமா படிக்கணும். அடுத்தது ஈர்ப்புல செறிவுன்ற ஒரு தலைப்பு இருக்குது. அடுத்தது ஈர்ப்பு அழுத்தம் சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அடுத்தது இந்த உபகோள்கள் சம்பந்தமா, ஏன்னா உபகோள்களும் இந்த பூமியை சுற்றி வாழ்ந்த செய்மதிகள். உபகோள்கள் பூமியோட கவர்ச்சியால தான் அது அந்த இதுல அப்படி சுத்திட்டு வருது. இதையும் நாங்க மெக்கானிக்ஸோட தொடர்படுத்தி படிப்போம். அங்க ஒரு வட்ட இயக்கம் வருது. அடுத்தது தப்பல் வேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தப்பல் வேகம் அழகான நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். தப்பல் வேகம் அதிகமா கேள்வி எம்சிக்யூவில் வந்துக்கிற ஒரு இடம் தப்பல் வேகம். அடிக்கடி பார்க்கலாம் ஒரே டைப்லாம் எம்சிக்யூ வரும். ஒரே ஒரு ஐடியாவில் தான் மாறி மாறி கொஞ்சம் உங்களோட மெத்ஸை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் வருமே ஒழிய பிசிக்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஐடியா தான் நிற்குது. சரியா நான் சொல்லி தருவேன், நீங்க சரியா விளையிட்டீங்கடா. அதுபோல நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட மெத்ஸ் நாலேஜ் வளரும். சரியா பிடிச்சிருவீங்க. எந்த கேள்வி வந்தாலும் செய்வீங்க. அதே மாதிரி கெப்லரின் விதிகள் இருக்குது. அவ்வளவு மிச்சம் வாரல்ல வந்தாலும் சும்மா நார்மலா யோசிக்கணும். சின்ன தியரி தான், சின்ன தியரி. ஆகவே இப்படி 6 தலைப்பு இருக்குது. இப்படி 6 தலைப்பு இருக்குது. நான் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் சரியான தியரியை தருவேன். அதை நீங்க விலை கொள்றதுக்காக நான் கேள்வியை தருவேன். நானும் செய்வேன், நீங்களும் செஞ்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இப்ப ஒழுங்கா கிளாஸ் ஒன்றுல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். சும்மா நினைச்ச மாதிரி அங்க கட்டில உட்காந்து, சோஃபால உட்காந்து, புத்தகத்துல உட்காந்துட்டு, ஹோல்ல உட்காந்துட்டு இருக்குது. ஒழுங்கா அவங்களுக்கான ஒரு இடம் உருவாக்கி இருக்கணும். நல்ல வெளிச்சமான ஒரு இடமா இருக்கணும், காத்தோட்டமான ஒரு இடமா இருக்கணும். பலாய் பார்க்கக்கூடிய இடமா இருக்கப்படாது. பலாய்க்குரிய இடமா இருக்கப்படாது. பலாய்க்குரிய இடம் சொன்னா ஹோலை பாக்குறது, வீட்டுக்கு வாராக்களை பாக்குறது, ஜன்னலால வாய் பாக்குறது. ஜன்னல் இருக்கணும், ஆனா ஜன்னல் வாய் பார்க்கக்கூடிய இடமா இருக்கப்படாது. ரோட் விளங்காம கொஞ்சம் மரங்கள் விளங்கக்கூடிய மாதிரி, கொஞ்சம் தூரத்துக்காக விளங்கக்கூடிய மாதிரி, மிச்சம் அந்த வெளிச்சங்கள் கூட வெளிச்சம் இல்லாம ஆனா வெளிச்சம் இருக்கும் வேணும். நல்ல காத்தோட்டமான ஒரு இடம் மாதிரி செலக்ட் பண்ணீங்க. நீங்க படிக்கிற இடத்து வீட்டுல உங்களுக்கு அப்படி ஒரு இடம் சரி அப்படியே இல்லையா, அந்த இடத்த உங்களுக்குரிய ஒரு தனித்துவமான இடமா மாத்துங்க. நீங்க படிக்கணும் தானே, வீட்டுல அதுதானே விரும்புவாங்க எல்லாரும். படிக்கப்படான்னு சொல்லி உங்களை இவ்வளவு தூரத்துக்கு உங்களை இருந்த மாட்டாங்களே. ஏன்னா நீங்க படிக்க வீட்டுல ஒரு ஆசை, நீங்க உங்களை படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறதால உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதை வேலை இங்க ஃபஸ்ட்டு ஒரு மனசுல அதை எடுங்க. யாரையுமே வீட்டுல இருக்கலாம், ஆனா 99% வீதமான ஆட்கள் வீட்டுல படிக்கத்தான் சொல்லுவாங்க. சும்மா இருக்க நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. படிக்கிறதுக்காக வேண்டி என்னென்னாலும் உங்களுக்காக செஞ்சு தருவாங்க. அதை நீங்க சரியா பயன்படுத்துங்க. சில வீட்டுகளில் தான் படிக்க ஒரு சரி போதும், அதோட நிப்பாட்டிடு. இல்லாட்டி அதையும் படிக்க விட்டுறது. பயோ படிச்சா செலவு கூட, நெக்ஸ்ட் படிச்சா செலவு கூட அப்படின்ட்டு நீ இதை படி அப்படின்ட்டு. அது 99% ஒரு ஆள் தனி. அப்படி இல்லாம இதுல இருக்கிற எப்படியுமே
பெரும்பாலுமே 100% தெரியா எல்லாருமே நீங்க படியுங்கன்னு தான் விரும்புவோம். எல்லாருமே நீங்க உங்களோட வீட்டில், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் ஆகிக்கலாம், இல்லை நீங்க எங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் நீ வேற எங்க உங்களோட பாதுகாவலர் ஆகிக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களை நீங்க படியுங்க அப்படின்றத தான் விரும்புவாங்களே ஒழிய படிக்க வானான்னு விரும்ப மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்க, இது என்ன படிக்கிற இடம், என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, வாய தொடர்ந்து. அதுக்கு அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதுக்கு உங்க மனசோடையாது கபத்துள்ள உடைச்சிடலாங்க. சரிதான், அப்படி ஒன்றும் மனஸ்தாபமா வரல அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் தான் வருவான், படிக்கிறது நாங்க டிஸ்டர்ப் பண்ணப்படாதுன்னு விளங்குவாங்க. விளங்குறோண்டு அப்ப விளங்குது என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்குரிய படிக்கிற இடத்த சரியா செலக்ட் பண்ணுங்க. நீங்க கொப்பி இருக்கணும், பாஸ் பேப்பர் இருக்கணும், கையில 2000+ எஸ்டெண்டர் 2000+ இருக்கணும், 2000 பாஸ் பேப்பர் இருக்கணும். ஃபுல்லா தேடி எடுத்துங்க. உங்களோட தாத்தம்மா நானம்மா படிச்சிருக்கலாம், சொந்தக்காரத்துல யார் சரி, ஊர்ல யார் சரி படிச்சிருக்கலாம். அப்படி சயின்ஸ் படிக்காத ஊரே இல்லை இப்ப. அப்ப அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்குன்னா வாங்கி எடுங்க. அது யூஸா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு ஒரு அடுத்த ஆளு கொடுக்க போறீங்க, நன்மையும் கிடைச்சு. அப்ப அப்படி வாங்க வசதி இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி எடுங்க. ஆகவே நான் சொன்னது பாஸ் பேப்பர் இது அதே மாதிரி கொப்பி பாஸ் பேப்பர்ல ஃபுல் பேப்பரும் இருக்கணும், 2000+ MCQ இருக்கணும். இப்போ நான் எப்படி செய்வேன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு செக்ஷன், நான் இப்போ 6 செக்ஷன்ஸ் என்னன்னு, இந்த 6 செக்ஷன்லையும் கொஞ்சம் கேள்வி செஞ்சுட்டு அந்த தியரியை நீங்க சரியா விளங்கணும் தான் கொஞ்சம் கேள்வி செஞ்சுட்டு நான் குயிக்கா மூவ் ஆகுவேன். தியரியை குயிக்கா கொண்டு போவேன். பெய்த்து தியரி குயிக்கா முடிஞ்சிடும். தியரி முடிஞ்ச உடனே மறுகா என்ன செய்வேன், மறுகா பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு வருவேன். எப்படி பாஸ் பேப்பர் செய்வேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் ஒன்று போடுவேன். ஃபுல் ரிவிஷன் ஒன்று ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 30 நிமிஷம் தேவைப்படும். இவ்வளோ நாள் படிச்சது ஒரு குயிக்கான ஒரு ரெப்பீட் ரிவிஷன் ஒன்று போடுவேன். அந்த ரெப்பீட் ரிவிஷன் போடுற டைம்ல எனக்கு இப்ப இங்க அந்த முதலாவது இருக்கிற நியூட்டன் விதிகள், நியூட்டன் அந்த ஈர்ப்பு விதி, நேர்மாறு வர்க்க விதின்னு சொல்றேன். அது எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். அப்ப அந்த நேர்மாறு வர்க்க விதின்ற நான் இப்ப நீங்க படிக்க போறத நான் சில விஷயங்கள் இந்த இடத்துல கதைக்க மாட்டேன். ஏன் கதைக்க மாட்டேன்னு சொன்னா, இதோட சம்பந்தமான சில தியரிகள் பின்னுக்குள்ள தியரி உள்ளுக்கு வாரத்தால அதையும் இதுவும் ரெண்டும் தெரிஞ்சிருந்தா தான் நல்லா உங்களுக்கு விளங்குன்றதுக்காக நான் இப்ப கதைக்க மாட்டேன். அது அப்ப இப்ப இதுக்குள்ள உள்ளதை மட்டும்தான் நான் இங்க கதைப்பேன். அங்கால அதுக்குள்ள உள்ளதை மட்டும்தான் கதைச்சிட்டு போவேன். அந்த டைம்ல சம்டைம் இதை பத்தி ஞாபகப்படுத்துவேன். எனக்கு முன்னுக்கு படிச்சுட்டீங்களே, கடைசிக்கு ஃபுல்லா படிச்சுட்டீங்க தானே, படிச்சதுக்கு பிறகு என்ன செய்வேன்னு சொன்னா, ஃபுல்லாவே சில விஷயங்கள் அந்த புலங்கள் சம்பந்தமான சில தியரி அளிக்குது, இதெல்லாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் அதே பிறகு 3 புலமும் படிச்சதுக்கு பிறகு 3ஐயும் சேர்த்து ஒரு ரிவிஷன் போட்டா உங்களுக்கு 3ம் ஒரு இடத்துக்கு வந்துடும். இதுதான் இது நீங்க தனித்தனியா அந்த 3 புலம் பார்க்காம இதுதான் கன்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. அவ்வளவுதான், புலங்கள் ஃபீல்ட்ஸ் முடிஞ்சு. ஆகவே நான் என்ன செய்வேன்னு சொன்னா, ஃபுல்லா தியரியை முடிச்சுட்டு ஒரு அரவர் ஒரு ரிவிஷன் ஒன்று போடுவேன். அரவர் ரிவிஷன் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த கிளாஸ்ல பாஸ் பேப்பர் MCQ எல்லாம் முடிச்சுடுவேன். 2005 இல்லாட்டி 1979 இருந்து எப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் உள்ள பாஸ் பேப்பர் MCQ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்தது என்ன செய்வேன், இப்போ ரிவிஷன் போட்டு பாஸ் பேப்பர் MCQ முடிச்சுட்டோம் தானே, எஸ்ஏக்கு வருவேன். ஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அது சின்ன பார்ட்ஸ் தான் இருக்குமே ஒழிய பெரிய ஃபுல் ஸ்ட்ரக்சர் வாங்கி சான்ஸ் குறவு இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை, ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எஸ்ஏல எப்போ வந்த கேள்வி எல்லாம் செய்வேன். நான் 2005 எஸ்ஏ செய்வேன். 2005 கிட்டத்தட்ட ஒரு 5-6 எஸ்ஏ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோத்தையும் செய்வோம், அவ்வளோதையும் செஞ்சு காட்டுவேன். நீங்கள் ஒரு கிளாஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வருவீங்க, அதெல்லாம் செய்வீங்க. நீங்கள் அதில் ஃபுல்லாக 15 30 மார்க்ஸ் உங்களால் எடுக்க ஏலாட்டியும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஒரு குறைஞ்சது 30-20, அதாவது சும்மா உள்ள நாலேஜ் நான் தந்த கேள்விகளை வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க. பயப்பட தேவை. சரியா நீங்கள் பாடத்தை கவனித்து சரியா நீங்க ஒவ்வொரு கிளாஸும் நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, செல்ற வேலையை அப்பப்ப செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கவலையும் பட தேவையில்லை. நீங்க சரியா பாடத்துக்கு ட்ரெக்ல வந்துடுவீங்க. எப்படித்தான் ஏதாவது சின்ன விஷயம் எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, எல்லாம் தான் உலகத்துல அவ்வளவு தான் எடுத்தெடுப்புல எல்லாமே எங்களுக்கு பிடிச்சி போறல. ஒரு சின்ன விஷயம் ஒன்று எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஒரு இதுல, அதுக்கு பிறகு அதை நாங்க அந்த சின்ன விஷயத்தால அந்த பாடம் அந்த விஷயம் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட் ஆயிருவேன். இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் ஒன்று எடுக்க போகிறோம்னா, எனக்கு ஒரு ஃபோனில் கேமரா நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ கேமரா நல்லதுக்காக வேண்டி தான் ஒரு ஃபோன் எடுத்துட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்து அதில் உள்ள ப்ரொசஸர், அடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ், அடுத்து எப்போ எல்லாம் இருக்கிற விதம் கொஞ்சம் நாள் போக எல்லாமே பிடிச்சி போகும். அப்படிதான் எல்லா விஷயமும் தான் ஏதாவது ஒன்று தான் எங்களுக்கு அந்த கவர்ச்சி கொண்டு வரும். அதுக்கு பிறகு எல்லாமே அது
எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டானவரா மாறும். பிசிக்ஸ்லையும் எல்லா பாடத்துலையும் அப்படித்தான். ஃபர்ஸ்ட்டுக்கு சில மெக்கானிக்ஸ் அழகா பிடிச்சி போகும், அதை பிடிச்சி போறதால என்ன நடக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பிறகு அதால பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, அதுக்கு பிறகு அடுத்து தேடி தேடி படிக்க பார்க்குறேன் அந்த இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ இது ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அழகா உங்களுக்கு சரியா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னா நீங்க அடுத்தடுத்த ஃபீல்ட்ஸையும் தேடி தேடி படிப்பீங்க. அப்படி பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகும், பிசிக்ஸை உற்றப்படான ஒரு இது வரும், அடுத்தடுத்த எல்லாம் சும்மா படிச்சிருவீங்க, நார்மலா படிச்சிருவீங்க. சில சேர்மார் அந்த படித்த அந்த சேர்மார்ட அந்த ஒரு இது ஒன்று இருக்குமே அந்த அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகுது சில ஆகுது. எனக்கு வந்து நான் ரோசா சார்ட புக்ஸ் எல்லாம் வாசிப்பேன் பிசிக்ஸுக்கு, அதுல சும்மா இன்ட்ரெஸ்ட் எனக்கு எல்லாருக்கும் விளங்குறதுல ஓரளவுக்கு விளங்குறேன், எனக்கு ஏதோ தெரியா கொஞ்சம் விளங்குறது. அப்ப நான் வச்சு எல்லாருக்கும் விளங்கப்படுத்துறேன். அப்ப அப்படி படிக்கிற டைம்ல எனக்கு அப்படியே எனக்கு படித்தான் சேர்மார் ஒன்றும் குறை செல்ல, எல்லாரும் நல்லா தான் படித்தாங்க, எல்லாருமே பெர்ஃபெக்ட், எல்லா சேர்மாரும் பெர்ஃபெக்ட், அதான் அப்படி தந்தாங்க எல்லாரும். அதே நேரம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரோசா சார்ட வியூ ஒன்று இருக்கும், அவர் ஒரு வியூல போவார், இந்த ஷார்ட் மெத்தட் எல்லாம் சொல்லி தருவார். அப்ப அவர் அந்த இது அந்த ஸ்லேங் அந்த இது இருக்கும், அந்த புக்கை வாசிக்க போல எனக்கு அப்படியே இதாகும். அப்போ ஒருத்தருக்கு அந்த ஒரு சில சேர்மார் படித்தார மெத்தட் பிடிபடு, அந்த சேர்மார் அந்த இதுல பிடிபட்டு அந்த பாடம் அப்படியே அழகா இருக்கு பாடம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி ஒவ்வொரு விதத்துல அந்த பாடம் இன்ட்ரெஸ்ட் ஆகுற, முதலாவது அந்த பாடம் நிறைய நாள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதுனா நீங்க அதோட இந்த இயற்கையோட சம்பந்தமான இதுகளையும் நாங்க ஞாபகம் கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். அப்படி பண்ணினோம்னு சொன்னா அப்படியே சரியாது. சரிதானே? இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஏற்கனவே எங்க விட்டேன் MCQ, அதுபோல எஸ்ஏயும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த மெக்கானிக்ஸ் மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எஸ்ஏ வாரான்னு கேட்டா இல்ல. 3 ஃபீல்டு இருக்குது, 3 ஃபீல்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு எஸ்ஏ வச்சுக்கிறான். ஆகவே கூடுதலா வார மேக்னெட்டிக் ஃபீல்டு வார, மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலா வார, இல்லாட்டி கலந்து வார, எல்லாம் கலந்து வார. நான் தனித்தனியா வார மாதிரி யோசிப்போமே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வார, எலக்ட்ரிக் ஃபீல்டு வார, அது பிறகு கிராவிடேஷனல் ஃபீல்டு வார. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் எடுத்தா அது 1 வருஷம் கிராவிட்டி வார மாதிரி அன்னளவா எடுக்கலாம் எவரேஜ். 4 வருஷத்துக்கு 1 வருஷம் இல்லாட்டி 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிராவிட்டி வார மாதிரி இருக்கும். கொஞ்சம் தியரி இந்த மெக்கானிக்ஸ் மாதிரி தான் இது. அது கொஞ்சம் அழகா விளங்கிட்டோம்னு சொன்னா அப்படியே செஞ்சு விட்டுறலாம், ஒன்றுமே இல்லை. அங்க கொஞ்சம் தியரிகள் கொஞ்சம் கூட இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதால அவங்க இந்த தியரி அந்த நாங்கள் எவ்வளோ கூட காலம் கஷ்டப்பட்டு படிக்கிறத வச்சு தான் அவன் பாடத்தில் அந்த அதுக்கு ஒரு இதோட வெயிட் ஒன்று கொடுப்பான். ஆகவே இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா 1 இல்லாட்டி 2 MCQ வரும். 50 MCQல 1 இல்லாட்டி 2 MCQ வரும், 2 MCQ வரும். எஸ்ஏ வந்தா 100% கிராவிடேஷனல் ஃபீல்ட் எஸ்ஏ வரும். அப்படி வந்தேன்னு சொன்னா 100க்கு 7.5 மார்க்ஸ் வரும். ஒரு எஸ்ஏ 7.5 மார்க்ஸ் தானே, 7.5 மார்க்ஸ். ஆகவே அப்படி வந்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ், 8 9. அப்ப ஒரு எவரேஜா 9 மார்க்ஸ் வந்துட்டுன்னு சொன்னா 9 மார்க்ஸ் இருக்கு பேப்பர். அழகான 9 மார்க்ஸ், லேசான 9 மார்க்ஸ், கஷ்டப்படாத 9 மார்க்ஸ் இருக்குது. அதை விளங்கிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தால் 9 மார்க்ஸ், வரலாட்டி 2 மார்க்ஸ் கிடைக்கும், 2 இல்லாட்டி 1. எஸ்ஏ வராட்டி சம்திங் 2 MCQ இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஆகவே அப்ப 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸுக்கு அப்ப அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமாடா கேட்டா அப்படி இல்லை. இதை வச்சு நாங்க நிறைய விஷயங்கள் விளங்கிக் கொள்வோம், அடுத்த ஃபீல்ட்ஸையும் விளங்கிக் கொள்வோம். அப்ப அடுத்த ஃபீல்ட்ஸையும் அந்த இடத்துல நாங்க இதை வச்சு நாங்க அழகா விளங்கிக் கொள்வோம். ஆனா உங்களோட சான்ஸ் இது வந்துட்டுன்னு சொன்னா, எஸ்ஏ வந்துட்டுன்னு சொன்னா அப்ப செல்ல தெரியா, அப்ப எல்லாமே நாங்க அழகா படிச்சிருக்கணும், எல்லாமே செய்யக்கூடியதா இருக்கணும். ஆகவே நான் என்ன செய்வேன், ஒரு ரெப்பீட்டா ஒரு ரிவிஷனை போடுவேன். அந்த ரிவிஷன்ல உனக்கு தியரியில நான் அந்த கனெக்ட் பண்ணி கதைக்காத சில விஷயங்களை அந்த ரிவிஷன்ல அந்த அரை ரிவிஷன்ல கதைச்சி போட்டு சமன்பாடுகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி போட்டு MCQ செஞ்சுட்டு எஸ்ஏ செஞ்சு பாடத்தை முடிச்சு கொள்வேன். சரிதானே? இதுதான் நாங்க படிக்க போற ஓர்டர். சரி, இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரேன்டா, நாங்க ஒன்று இந்த புலங்களை பத்தி ஓவராலா பார்த்தோம். திணிவு, அதே மாதிரி
திணிவுகளுக்கு இடையில வாரது, ஏற்றங்களுக்கு இடையில வாரது மின்புலம், திணிவுகளுக்கு இடையில வாரது இருப்பு புலம், காந்தம், காந்தப்புலம், இப்படி இருக்குது. அதுல நாங்க இப்ப படிக்க போறது எந்த இடம் சொன்னா, எந்த இடம் இருப்பு புலம். அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு ஓவராலா ஒரு ஐடியா வருது இந்த லைப்ரரி உள்ளுக்க. இப்ப நாங்க வந்திருக்கிறோம் பிசிக்ஸ் சொல்ற புக் அடிக்கி வச்சுக்கிற அல்மாரி உள்ளுக்க. அது உள்ளுக்க இன்னொரு ரூம் இருக்குது, என்ன புலங்கள்னு சொல்லி ஒரு ரூம் இருக்குது. அந்த புலங்கள்னு சொல்ற ரூம்ல அதுக்குள்ள போயிட்டு பார்த்தா இன்னும் 3 பிரிவா பிரிச்சுக்குது. ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு அந்த புலங்களுக்குள்ள ஈர்ப்பு புலம் சொல்ற இடத்துக்குள்ள முதலாவது தலைப்பை படிக்க போறோம். சரிதானே? ரைட். அப்ப நாங்க ஈக்கிற இடம் எங்களுக்கு முதலா விளங்கணும். அதுதான் ஒரு தெளிவா கதைக்கக்கூடிய ஒரு ஆளை எங்களை மாத்தும். இல்லாட்டி உழம்புற ஆளா தான் எங்களை மாத்தும். சிலாக்களை பார்த்தா உழம்புரு, ஒரு இதை விளங்கப்படுத்துன்னு சொன்னா உழம்புரு, அப்படியும் இப்படி வருமோ தெரியாது. சரிதானே? அப்படி வருமோ தெரியான்னு சொன்னா, அப்படியோ தெரியா இப்படியோ தெரியான்னு சொன்னா அர்த்தம் ஆளுக்கு கிளியர் இல்லை, ஆளுக்கு இன்னும் கிளியர் இல்லை பாடம். அப்ப நான் நேரடியாக இருந்தேன்னு சொன்னா, அதாவது பிசிக்கல் கிளாஸா இருந்தா நான் கேட்பேன், ஒருத்தரையா பாயிண்ட் பண்ணி கேட்பேன் ரீசன் செய்யற டைம்ல. ஆனா இப்பயும் நான் என்னால உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் உங்களுக்கு விளங்குற அளவுக்கு தான் நான் யோசிச்சு கதைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் மற்ற கிளாஸ்ல இருந்து இவ்வளவு இதா எக்ரெசிவா இவ்வளவு இதா இதை யோசிச்சு கதைக்க மாட்டேன். தெரியும் மோத்துல பார்த்தா ரைட் அவங்களுக்கு விலங்கல்ல, இங்க விலங்கல்ல, அங்க விலங்கல்லன்னு கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சு கணக்கு அந்த ஆள்கிட்ட கேள்வியை கேட்பேன். கணக்கா அந்த ஆள்கிட்ட சும்மா ஒரு கேள்வி ஒன்று கேட்டு பார்ப்பேன். சம்டைம் கெஸிங் மிஸ் ஆகும். 10ல் 8 சரி வரும், 2 மிஸ் ஆகும். என்ன ஒரு 8, 9 கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சு கேட்டா சுவரா இருந்தாலும் விளங்காம தான் இருக்கு. அப்ப அது அங்கே இப்ப நான் இவ்வளவு யோசிச்சு கதைக்கிறேன், இவ்வளவு இதா கதைக்கிறேன்னா நான் லைவ் கிளாஸ்ல இவ்வளவு இதா யோசிச்சு எல்லாம் பண்ண மாட்டேன். நார்மலா இருந்தே கிளாஸ் அழகா கொண்டு போயிட்டு ஒன்லைன்றதால அந்த மிஸ்டேக் நடக்க அதை நாங்கள் ஈடு செய்யறதுக்காக வேண்டித்தான் ஒரு ஸ்டெப்பா எல்லாருமே விளங்குவோம் அடிப்படையில யோசிச்சு தான் நான் கழிச்சிட்டு. ஆகவே எந்த ஒரு சின்ன தியரியையும் நான் விட மாட்டேன். அதை விளங்கப்படுத்திட்டு தான் நான் போவேன். அழகா நான் விளங்கப்படுத்துவேன். நீங்க தான் அதை சரியா எடுத்துக்கொள்ளணும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வீடியோவை நிப்பாட்டுங்க. ஜூம் இல்லை தானே, அப்படி பெய்துட்டே இருக்காது. எனக்கு ஜூம்ல எனக்கு பெரிய மிஸ்டேக் ஆகினா அதுதான் நான் படிக்க போல. நான் படிச்சுட்டு சின்ன ஒரு யோசனையோ நாங்கள போனாலும் சார் நாங்கள வீத்துருவாரு. கொஞ்சம் இப்படி தூங்கி எழுப்பினாலும் அடுத்த கிராஃப் வரைஞ்சிட்டு சார் சும்மா செல்வேன். அப்ப யூடியூப்ல அந்த சிக்கல் வரவே வராது உங்களுக்கு. அதை நான் அடிச்சு செல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் கொஞ்சம் பேக் பண்ணி டபுள் டேப் பண்ணி கொஞ்சம் பின்னுக்கு போய்த்து ஒரு 10 செகண்டா பின்னுக்கு போகலாம். இல்லை பண்ணி நீங்க வச்சுக்கிற செகண்ட் அடிப்படையில் பின்னுக்கு போய்த்து பார்த்துட்டு வரலாம். மிஸ் ஆகாது, கிளாஸ் மிஸ் ஆகாது. அது கிளியரும் நல்லா இருக்கும். இல்லாட்டி கவரேஜ் சிக்கல் ஆகினா ஜூம்ல அந்த சிக்கல் கொண்டு வர எனக்கு அது பெரிய பிரச்சனையா. அதுவும் சாருக்கும் கவரேஜ் சிக்கல் ஆகுற, சிலனின் பிள்ளைக்கும் கவரேஜ் சிக்கல் ஆகுற. ஆகவே யாருக்கு கவரேஜ் சிக்கல்னு தெரியா, அப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வர. ஆகவே யூடியூப்ல அது எல்லாமே இல்லை. யூடியூப்ல அது எல்லாமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து பப்ளிக்ல தான் போட்டிக்கிறேன். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பாருங்க. ஆனா அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே அன்லிஸ்டட்லாம் நடக்கும். எனக்கு சேனல்ல விளங்காது. அதெல்லாம் பிரைவேட் பேமெண்ட் கிளாஸஸ் தான். அதில் ஜாயின் ஆகிறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மற்ற கிளாஸ் எல்லாமே என்ன இருக்குது. அதே மாதிரி என்ன நம்பரும் இருக்குது. கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கால் பண்ண வேணாம். ஏன்னா கால் சம்டைம் மோஸ்ட்லி வேலை செய்யாது. வேலை செஞ்சாலும் டிஸ்டர்ப் ஆகுது. மெசேஜ் போடுங்க. எனக்கு ஃப்ரீயான டைமில் டக்குன்னு பார்த்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை தருவேன். ரிப்ளை தராம விட மாட்டேன், எப்படி தருவேன். மற்றது இன்னும் இது படிச்சுட்டு இருக்கிற மெயினாக டீடா இல்லை படிச்சுட்டு இருக்கிறார்கள் தங்கஸ்பிரி ப்ராஜெக்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வளமையான மாதிரி லிங்க் வரும். அதில் எந்த இதுவும் இல்லை, நீங்கள் ஜாயின் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏண்ட எலக்ட்ரிக் இது ஃபீல்ட் தவிர கிராவிடேஷனல் ஃபீல்ட் தவிர வேறு கிளாஸஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் வேறு என்ன கண்டக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எல்லாத்தையும். அதில் நீங்கள் மெசேஜ் போட்டு தேவையானது அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டை கட்டி எடுத்துக்கொள்ளணும். அதுக்குரிய பேமெண்ட்டை கட்டி தான் எடுத்துக்கொள்ளணும். ஏண்டா டீட்டா வேலை செய்கிறது நீங்கள் அதுக்கு வேறையான உங்களுக்கு சொல்லியிருக்கும் பேமெண்ட் எல்லாம் அது இப்போ வந்திருக்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட். அது நீங்கள் டீட்டாவால் செய்கிறது. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வேறு சரி வேணும் கிராவிடேஷனல் மேலதிகமாக அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணி தேவையான எடுத்துக்கொள்ளணும். என்னென்ன ஈக்குன்னு சொல்லியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறேன். தேவையான எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் இங்கே வருவோம். கிராவிடேஷனல் ஃபீல்ட்னு சொல்கிற பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் தலைப்பை போடுங்க.
தலைப்பை போடுங்க. ஈர்ப்பு புலம். ஈர்ப்பு புலம். நான் இன்னொன்னு சொல்றேன். நான் சம்டைம் நோட்ஸ் எழுதுற டைம்ல குயிக்கா சொல்லிட்டு போவேன். ரெண்டு முறை சொல்லுவேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரெண்டு முறை சொல்லுவேன். என்ன ஃபர்ஸ்ட் ஒரு டைம் விளங்க இல்லாட்டி சொல்றேன், நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியா அங்க இதாகி ரெக்கார்ட் ஆகி இல்லாட்டி அது சொல்லிட்டு நான் ரெண்டு முறை சொல்லுவேன். ஆனா ஸ்பீடா சொல்லிட்டு போவேன். நான் ரெண்டு முறை சொன்ன உடனே நீங்க நிப்பாட்டிட்டு எழுதலாம், இல்லாட்டி கேட்டுக்கொண்டே எழுதலாம். சம்டைம் நான் ஸ்லோவா சொல்லிட்டு போவேன். சம்டைம் நோட்ஸ் தானே, அப்ப சொல்லிட்டு நான் டைம் தர தேவையில்லை. ஆகவே நான் என்ன செய்வேன் சொன்னா, 2 முறை சொல்லிட்டு அடுத்த நோட்ஸ் சொல்லுவேன். மறு அதே 2 முறை சொல்லிட்டு அடுத்த நோட், இப்படி சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு சுவரா அது எழுதுறதுக்கான டைம் போதாம இருக்கும். பிசிக்கல் கிளாஸா நேரடி கிளாஸ்ல இருந்தா தான் என்ன செய்யணும், சார் மரா அப்படின்னு இப்போ அப்படி சொல்ல தேவையில்லை. அப்போ நோட்ஸ் பின்னு பண்ணிட்டு நீங்க பின்னுக்கு போய் பார்த்துட்டு வந்து இது நல்லா. ஆகவே இப்போ என் கிளாஸ் வந்து இப்போ 1.5 hour கிளாஸா இருந்தா, இது வீடியோ 1.5 hour இருந்தா உங்களுக்கு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு 2 hour போகும். 2 hour போகும். நீங்க நிப்பாட்டி எழுதுவீங்க. அடுத்து நான் கேள்வி தந்துட்டு கேள்வி செய்யுங்கன்னு சொல்லி டைம் தர மாட்டேன். யூடியூப் ரெக்கார்டட் வீடியோ தானே, ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். என்ற கவரேஜ் கொஞ்சம் சிக்கல் எடுத்தால ரெக்கார்ட் பண்ணி தானே அப்லோட் பண்ணுறது. ஆகவே அதுவும் பிரச்சனை இல்லை. ஆகவே நான் கேள்வி தர டைம்ல கேள்வியை சொல்லிட்டு நான் சொல்லுவேன், வீடியோ நிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்க, கேள்வியை செய்யுங்க, செஞ்சுட்டு மறு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அந்த இடையில சும்மா நான் நின்றுப்பேன், நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் டைம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தர தேவையில்லை. அப்போ வீடியோவில் எனக்கு அப்லோட் பண்ணுறதும் லேசி, உங்களுக்கு அந்த வீடியோ லென்த்தும் இருக்காது, உங்களுக்கும் எம்பி செலவு இல்லை, டைமும் எனக்கும் சரி. அப்போ 2 hour கிளாஸ் நான் ஃபிசிக்கலாக 2 hour செய்கிற கிளாஸை இங்கே 1 hour 20 நிமிஷத்தில் செஞ்சிருவேன். அப்போ அப்படியே ஒன்றுமே இருக்குது, அதையும் நல்லா யோசிச்சுங்க. அடுத்தது முக்கியமான ஒன்று, எனக்கு செல்ல மறந்து நல்ல நேரம் ஞாபகம் வந்து, முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிளாஸ் நீங்க படிக்கிறீங்க, இந்த கிளாஸ் படிச்சுட்டு எல்லாத்தையும் விட இதுதான் ஃபர்ஸ்ட் திங், என்றைக்குமே நீங்க மறக்கவே படாத ஒன்று. இந்த முதலாவது கிளாஸ் இன்றைக்கு நீங்க படிக்கிறீங்க, படிச்சுட்டு 2வது கிளாஸ் என்ன டைம் டேபிள் இருக்குது, எப்ப இன்றைக்கு செவ்வாய் வருதுன்னு சொன்னா இந்த கிளாஸ், அடுத்தது ஞாயிறு வந்துருக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கிளாஸுக்கு வரதுக்கு நீங்க முந்தின நைட் இல்லாட்டி எனக்கு கிளாஸுக்கு முந்தின ஒரு 1 hour இன்றைக்கு படிச்சதை மீட்டல் செய்யணும். இன்றைக்கு படிச்சதை ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க மீட்டல் செய்யணும். இன்றைக்கு நான் கேள்விகள் செஞ்சிருந்தா அதே கேள்வியை செஞ்சு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குன்னா சனிக்கிழமை நைட் செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க அடுத்த நாள் கிளாஸுக்கு வரணும். அதுக்கு இடையில இன்றைக்கு செவ்வாய் ஞாயிறுன்னு சொன்னா இடையில ஒரு கெப் இருக்குதானே, கிட்டத்தட்ட 4 நாள் கம்ப்ளீட்டா இருக்குதானே கெப். புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் கம்ப்ளீட்டா இருக்குது. இந்த ஞாயிறு இன்றைக்கு செவ்வாய், அப்ப 4 நாள் இருக்குதானே. அப்ப இந்த 4 நாள் நீங்க என்ன செய்யணும், 4 நாள்ல இடையில ஒரு நாள் இன்றைக்கு படிச்சது படிக்கணும். இன்றைக்கு படிச்சது இன்றைக்கு நைட்டுக்கோ, இன்றைக்கு நைட்டுக்குன்னா மிகவும் நல்ல நாளைக்கோ மீட்டிட்டு, அதுக்கு மீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும். நீங்க சரியா படிச்சிருந்தீங்க, நீங்க உடனே மீட்டுறதா இருந்தா 10 நிமிஷம் போகுது. நல்லா ஒழுங்கா மீட்டுறதா 10 நிமிஷம் போகுது. அப்ப எல்லா பாடங்களும் அப்படி இன்றைக்கு 3 பாடம் நடந்தா 10 நிமிஷம் டே பாடத்தை இன்றைக்கு மீட்டிக் கொள்றது. அப்ப அந்த 10 நிமிஷமும் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது முடிக்கும் அதே மாதிரி இன்னொரு 10 நிமிஷம். இன்றைக்கு நீங்க படிச்சது மீட்டாம அடுத்த கிளாஸ் நான் அந்த மீட்டர் செய்யுங்கன்னு சொன்னேன், அப்ப நீங்க மீட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour போகும், மறந்துடுவீங்க. இன்றைக்கு ஒருக்கா படிச்சது 2ஆம் முறை ஒரு மீட்டல், அடுத்த முறை கிளாஸ் வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு மீட்டல் நீங்க செஞ்சுட்டு வருவீங்க. நான் என்ன செய்வேன்னு சொன்னா 2வது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கும் 1வது கிளாஸ்ல படித்த ஒரு மீட்டல் 5 நிமிஷம் செஞ்சுட்டு தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. விளங்குதா? அப்போ உங்களுக்கு எத்தனை மீட்டல் இன்றைக்கு ஒன்று படிச்சிருங்க, நைட்டுக்கு ஒரு மீட்டல், கிளாஸ் வரதுக்கு முந்தி நண்டு ஒரு மீட்டல், நான் ஒரு மீட்டல் செய்வேன். அதே இது அப்போ 4 முறை மீட்டப்படுது. உங்களை அறியாமலே தியரி தலையில விழுந்துடும். அது நான் செய்யற ஒரு வேலை, நான் ஒரு கிளாஸஸ் நான் செய்யற கிளாஸஸ் அப்படிதான் நான் செய்யறேன். 2வது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முந்தின கிளாஸ்ல படிச்சது குயிக்கா கதைச்சிருவேன். 3வது கிளாஸ் படிச்சது நான் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு 1வது கிளாஸ்ல படிச்சது குயிக்கா சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவா 3வது கிளாஸை கொண்டு போவேன். அப்பதான் உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா வரும். கொஞ்சம் மறந்து இருந்தாலும் ஞாபகங்கள் இருக்கும், குழம்பினாலும் அப்படியே அது 2-3 முறை நான் செல்லக்குள்ள விளங்கிடும். சரிதானே? ஆகவே நீங்க கட்டாயம் இன்றைக்கு ஒரு மீட்டல் எனக்கு கிளாஸ் அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னுக்கு ஒரு மீட்டல் பண்ணிட்டு தான் கிளாஸ் வரணும். இது செஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறாக்களாக இருந்தால்
நீங்க தொடர்ச்சியா பார்ப்பீங்க. எல்லா வீடியோவும் இருக்குமே, கிளாஸ் எல்லா கிளாஸும் தந்திருப்பேன் நான் உங்களுக்கு. அப்ப அது எப்பண்டா இது ஃபுல்லா வீடியோ பெக்கோட எடுத்து பார்க்குறாங்க. அது இந்த வீடியோ லைவா வார டைம்ல இல்லை, பிறகு பார்க்குறாக்களாக இருந்தா நீங்க உங்களுக்கு இது இப்போ பார்க்குறாக்கள் இல்லை. இப்போ பார்க்குறாக்கள்னா இப்போ அந்த ஒவ்வொரு நாள் லிங்க்ல பார்க்குறாக்களுக்கு இல்லை, இந்த மே மாதம் அதாவது ஜூன் மாதம் பார்க்குறாக்களுக்கு இல்லை, அது பிறகு பார்க்குறாக்களாக இருந்தா அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸையும் தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்துட்டே போவாங்க. அப்படி நான் ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறேன், ஃபுல்லாக முடிஞ்சது கூட ஃபுல் பெக்காகவே கொடுக்குறேன். அப்போ அவங்களுக்கு கண்டினியூவாக பார்க்குறேன். அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு முறை மீட்டர் பண்ணி ஒரே அடிக்கு 3 கிளாஸை பார்த்து விட்டுருலாம். பார்த்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அந்த 3 கிளாஸையும் பார்த்துட்டு அடுத்த 3 கிளாஸை பார்க்கலாம். அப்படி பார்க்கலாம் தானே, ரைட்? அது அவங்க அப்படி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறார்கள், அந்த செவ்வாயும் ஞாயிறும் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பெர்ஃபெக்ட், பயப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாள் நீங்கள் விட்ட மிஸ்டேக்குகளை அழகா செஞ்சு இதுபோல படிக்கிற பாடங்களை அப்படியே படித்து அழகாயே எடுக்கலாம். மெட்ஸ் அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் ஃபிசிக்ஸை விளங்க உங்களோட மெட்ஸ் நாலேஜும் நல்லாவே வரும். குயிக்காக யோசிப்பீங்க, நிறைய விஷயங்கள் சுருக்குவீங்க, இன்ட்ரெஸ்டாகவும் நிறைய கேள்வி செய்வீங்க, மெட்ஸ் நாலேஜ் ஒட்டோவாக வளரும். ஃபிசிக்ஸ் விளங்கும், கொஞ்சம் மெட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபிசிக்ஸில் கேள்வி செய்ய போகல உங்களோட மெட்ஸ் நாலேஜ் ஒட்டோவா டெவலப் ஆகுவீங்க. உங்களோட மெட்ஸ் அழகா நார்மலாக பிக்கு பேத்துருவீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பிரைட் ஒன்று இன்னும் பட்டுச்சுன்னா ஏக்கு பேத்துருலாம். எடுத்தாக்கள் கேட்டுப்பாங்க. அவங்களோட பை மிஸ்டேக்கள் நடந்தாலே வழிய மற்றபடி குறையிறல்ல, ரிசல்ட்ஸ் குறையிறோம். டேலண்ட்டுக்குரிய ரிசல்ட்ஸ் ஃபிசிக்ஸில் வந்தே தீரும். அப்போ நீங்கள் அழகா இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க. பாடத்தை இன்ட்ரெஸ்ட் ஆகுறது இப்படித்தான், கொஞ்சம் படணும், இப்படித்தான் சொல்லி படணும், விளங்கணும், ஒரு ஆசை ஒன்று வரணும். இது இவ்வளோ செய்கிறோமே, இந்த கொஞ்ச காலம் தான், இதை நாங்கள் தியாகம் பண்ணணும், படிக்கணும், படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதொன்று வந்து அதுக்கு பிறகு நீங்கள் படிக்கணும். அது அந்த பூஸ்ட் குறைஞ்சிடப்படாது. படிப்பேன் போய் உட்கார்ற அப்புறம் தூங்குறது அப்படி இருக்கப்படாது. அது அடிக்கடி நாங்கள் ஏதோ ஒரு விதத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். படிக்கிறதால என்ன நடக்க போகுது, எங்களுக்கு இடத்தையே டார்கெட் பண்ணிக்கிறோம். மெடிசின், டாக்டர், ஃபேக்கல்டி, இன்ஜினியர் இருக்குதானே. அது இல்லாமல் வேற ஒரு ஆசை இருக்கு, அதெல்லாம் டீச்சர் அழகா படிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட். இல்லாட்டி வேற ஒவ்வொரு ஆசை இருக்கலாம். டென்டிஸ்ட் ஆகுவேன் நான். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டார்கெட் இருக்கேன் தானே. அப்படிங்க அந்த டார்கெட்டை அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஈக்கிற டைமை மேக்சிமம் பயன்படுத்தணும். இன்னொன்று நல்லா யோசிச்சிங்க, இது ஒரு ரேஸ். இந்த ரேஸ் எப்படின்னு சொன்னா, இது கண்ணை கட்டிட்டு ஓட விட்ட ஒரு ரேஸ் மாதிரி. கண்ணை கட்டிட்டு ஓட விட்ட ஒரு ரேஸ் மாதிரி. அப்படி இல்லாட்டி இது எப்படிப்பட்ட ரேஸ்ன்னு சொன்னா, இந்த ரேஸ் எப்படின்னு சொன்னா, ட்ரெக் இருக்குது, எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ட்ரெக் இருக்குது. அந்த ட்ரெக்கை இங்கால பக்கம் ஒரு பெரிய மதில், அங்கால பக்கம் ஒரு பெரிய மதில். ஆனா இது ஒரு ட்ரெக் இல்ல, பல 1000-30,000 ட்ரெக் இருக்குது. சும்மா சொல்லுவேன், 30,000 ட்ரெக் இருக்குது. எதுன்னு 30,000 ட்ரெக். அப்ப ஒவ்வொரு வலது பக்கத்துலையும் பெரிய மதில் கட்டிக்குது, இங்கால பக்கத்துலையும் மதில் கட்டிக்குது. விசில் அடிக்கிற சத்தம் கேட்கும், அங்கால எண்ட் பாயிண்ட் விளங்கும். சரியா? ஓடுற, ஆனா பக்கத்துல ஓடுறவன் எவ்வளவு தூரத்தால ஓடிட்டிருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். என்ன ஃபாஸ்ட்ல அவன் ஓடுறான், அவன் ரேஸை முடிச்சுட்டானா கூட எங்களுக்கு தெரியும். 30,000 பேர் ஓடுறீங்க. ஐலண்ட் வைடா கதைக்கிறேன், இது அப்படி கதைக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைடா கதைக்கணும். ரைட், நீங்க ஐலண்ட் வைடா 30,000 பேர் ஓடுறீங்க. இல்லாட்டினா குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து கதைச்சா, குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் ஓடுறது தெரியா, ஆனா 120 பேர் தான் செலக்ட் ஆவீங்க. ஒரு 3,000-4,000 பேர் ஓடினா, 4,000 இல்லாட்டி ஒரு 5,000 பேர் ஓடினா, அதுல 120 பேர் தான் செலக்ட் ஆவீங்க. ஒரு 5,000 பேர் ஓடுறதுமே. அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 5,000 பேர்ல 120 பேர் தான் செலக்ட் ஆக போறீங்க, இல்ல 100 பேர் தான் செலக்ட் ஆக போறீங்க. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க மீடியம் கதை எல்லாம் இல்ல, தமிழ் மீடியம், சிங்கள மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம், எந்த கதையும் இல்ல, எல்லாருக்கும் ஒரே ரேஸ் தான். அப்ப எங்க விசில் சத்தம் மட்டும் தான் கேட்கும். அப்ப ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட், எல்லாரும் ஓட தொடங்கிட்டாங்க. சிலாக்க லேட் ஆகி ஓடுற, அங்க ஓடி இங்க ஓட தொடங்கும் போல 5ஆம் மாசம் ஆயிடும். கவனம், அந்த மிஸ்டேக் நீங்க விட்டு இருக்கலாம், உங்களோட தம்பி தங்கச்சியில அந்த மிஸ்டேக் விடப்படும், உங்களோட ஃபேமிலியில அந்த மிஸ்டேக் நடக்கப்படாது. அதுக்கு பிறகு எனக்கு தெரியும்,
லேட் ஆகி ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆகினாங்க, நஷ்டமா உங்களுக்கு. ஆனால் பரவாயில்ல, செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி லேட் ஆகி நீங்கள் அதுக்கு உதாரணங்கள் வச்சுட்டீங்க. சில ஆட்கள்கிட்ட கேட்டால் அப்படி சொல்கிறேன், இல்லை அந்த நான் வந்து இப்படி லேட் ஆகி தான் படித்தேன், அப்படி 3 மாதத்துக்கு முந்தி எல்லாம் படிக்கல. ஆனால் வெளியே அது வந்து லக்குன்னு செல்றதை விட அவரோட டேலண்ட், பேசிக் டேலண்ட் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம், இல்லைனா நாட்டம். ஆனால் எந்த அளவுக்கு கூட நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அல்லா தருவார். என்னன்னா அல்லான்னு சொல்றது நீங்கள் யோசிக்கலாம், அல்லா அப்படின்னு சொல்றது நாங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அல்லா, அப்படி இல்லை. அல்லான்னு சொல்றது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அல்லாதான். ஆகவே யாரு கூடுதலா மத சார்பு இல்லாத ஒரு முடிவு தான் வரும். அப்ப எல்லாருமே யாரு கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். துவா கேட்கலாம், துவா கேட்டு பை மிஸ்டேக்ஸ் இல்லாம ஆக்கலாம், அப்படி ஒன்று இருக்குது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. எல்லாருமே கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்றது, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாருக்கும் ஒரு கூலி கிடைக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தா போதும், சரிதானே? உங்களோட ஹார்ட் ஒர்க்குரிய ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆகவே நல்ல விலைங்க, இந்த மிஸ்டேக் உங்களோட குடும்பத்துல வேற யாரும் முற்றப்படாது. இதுக்கு பிறகு உங்களோட தம்பி தங்கச்சி மாதிரி சாத்திரமான் பெரிய படமான் மாமடம் மகள் இருந்தால், ஓலவல் முடிச்ச கையோட சயின்ஸ் மெஸ் செய்யற ஐடியா இருந்தா நேரத்தோட வந்து சேருங்க, நேரத்தோட கொஞ்சம் கொஞ்சம் அழகா படிச்சிருங்க. அப்போ கொஞ்சம் லேட்டா தான் ஓட்டுற, பரவாயில்லை, ரைட். இப்ப ரேஸ் முடியும், நீங்க ஓடி முடிஞ்சதுக்கு போற, ரைட், டேட் முடிஞ்சு, எக்ஸாம் முடிஞ்சு, இப்ப ரிசல்ட்ஸ் வந்து வரும். யார் யாரு முதலாவது டார்கெட்டை தொட்டாங்க, ஏன்னா சைட்ல எங்களுக்கு தெரியா, ரிசல்ட்ஸ் வரங்காட்டியும் தெரியா, கட் ஆஃப் வரங்காட்டியும் தெரியா. நீங்க மெடிசின் ஆன்சர் விளங்குதா? ஆகவே நல்ல விலைங்க. இப்ப நீங்க எங்க ஈக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஈக்கிறீங்க ரேஸ்ல இடையில எழுதிட்டீங்க, அங்காலையும் அடுத்தாலும் ஓடிட்டிக்குது, அடுத்தாலும் ஓட்டிக்குது. நீங்களும் ஓடணும், இடையில தூங்கிடாதீங்க, இடையில தூங்கிடாதீங்க. இடையில தூங்கினா என்ன நடக்கும்? முயல கூட ஆம முந்தும். பெரிய உதாரணம் பண்ணிக்கு தானே, முயல கூட ஆம முந்திட்டு போய்த்திடும். ஆம கண்டினியூவா ஒர்க் பண்ணுது, அது கண்டினியூவா ஒர்க் பண்ணுது, ஒரு இடத்துலயே நிக்கல. நாங்க எப்படி இந்த செலாகலிக்கிற நல்லா படிக்கிற 2 நாளையும் தூங்குற, ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிற 2 நாளையும் தூங்குற. ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறேன்னா ஒரு சரி 15 ஹவர் படிச்சுட்டாரு, 15 ஹவர் படிச்சுட்டாரு, 2 நாள் தூங்குறாகவே அவர் 3 நாள்ல 15 ஹவர் தான் படிச்சுக்கிறார். இன்னொரு ஆள் இருக்கிற அப்படி இல்ல, ஒரு நாளுக்கு 8 ஹவர் தான் படிக்கிற. மற்ற இதா வளமையான வேலை, அவர் 8 ஹவர் ஒர்க் நடக்குது, அது வளமையா செஞ்சுட்டு போறாரு, டயர்டாகிறதும் இல்லை. அவரு வளமையா ஒவ்வொரு நாளுமே அவர் டெய்லி அந்த ரவுட்டின் வந்து அப்படியே பேசிட்டே இருக்குது. டெய்லி 8 ஹவர் படிச்சுட்டே இருக்கிறார். அவர் பெஸ்ட். ஒரு நாளை 15 ஹவர் படிச்சுட்டு 2 நாள் தூங்கினவரை விட ஒவ்வொரு நாளும் 8 ஹவர் படிக்கிறாரே, அவர் பெஸ்ட். 24 ஹவர் படிச்சிருவாரு, அழகா படிச்சிருவாரு. 24 ஹவர் 15 ஹவர் படிச்சா வேலை இல்லை, அது அவ்வளோ அப்படியெல்லாம் படிக்கலாம். நான் கண்டிக்கிறேன் அப்படி ஆக்கல. தொடர்ந்து படிச்சுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு, இந்த முயல் மாதிரி. ஆனா ஆமா அப்படி இல்லை, மெதுவாத்தான் ஓடிச்சு, மெதுவா தான் போச்சு. ஆனா கடைசி வரைக்கும் ஆமா நிக்கல, அது ரேஸை வின் பண்ணிச்சு. இதை தூங்கி எண்ணிப்பாக ஆமா வெத்திட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணணும், அழகா டெய்லி உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணுமோ அந்த டைமை நீங்க ஒதுக்கி இருக்கிற டைம் அழகா படிங்க. நல்லா தூங்குங்க, எழுப்பிக்கிற டைம்ல நல்லா படிங்க. மற்ற டைம்களில் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாம நீங்க வேஸ்ட் பண்றது நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சோசியல் மீடியா தான் இருக்குது. போன் எடுத்தாலும் இப்போ நீங்க எப்படி போன் தேவைப்படுது, லிங்க்கள் வர கிளாஸ்ன்றதுக்காக வேண்டி நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. லேப்டாப்ல பாக்குறது நல்ல, லெப் யூஸ் பண்றது நல்ல. அப்படி இல்லை லெப் இல்லை டெப் இல்லைன்னு சொன்னா போன் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா இதெல்லாம் குறைச்சிங்க. வேற டைம் வேஸ்ட் ஆகுறதுல உங்களால் 7 மட்டும் குறைச்சிங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வைங்க. உங்களோட குரூப்ஸ், பழைய குரூப்ஸ் கொஞ்ச நாளைக்கு லெஃப்ட் ஆகிட்டுறீங்க, அதில் சொல்லுங்க நான் எக்ஸாம் முடிஞ்சு ஜாயின் ஆகிறேன்னு சொல்லி. இல்லாட்டி வேற ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்க. நான் அப்படியும் கண்டேன். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி A-level டைம்ல ஃபோன் நம்பரையே மாற்றி, ஃபோன் நம்பரை கழட்டி வச்சுட்டு வேற ஒரு சிம் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நம்பர் வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும், கூட்டாளி மாட்ட கோல் ஒன்றுமே இல்லை. கூட்டாளிட கோல் இப்படி டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. கரண்ட் போயிட்டு, ஆனால் லைட் ஒன்று இருக்குது, சார்ஜர், பிரச்சனை ஒன்று இல்லை, விளங்கும்னு நினைக்கிறேன். ஆகவே டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அழகா படித்தார் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. இன்னொருபடியும் நல்ல வளமையா ஒர்க் பண்றது.
டெய்லி படிச்சிரு, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிரு. 9 மணிக்கு தூங்கியாச்சு, 9-10 மணி, மிஞ்சி போனால் 10 மணி. அப்போ அப்படி அவர் என்ன செய்யற, டெய்லி ஒர்க் பண்ணுற மெடிக்கல் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். ஆகவே இதுதான் நான் சொல்றேன், எல்லாம் கண்ட அனுபவங்களை வச்சு தான் செல்றேனே ஒழிய சும்மா நான் செல்லல. நிறைய கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு அனுபவம். சிலாக்கள் பேசிக் கேட்டலாம், உண்மையாக ஒத்துக்கொள்ளணும். பேசிக் என்ன ஒரு காட்டு சொன்னா டக்குன்னு பட்டாச்சு, அது அவங்க பேசிக். ஆனா எல்லாரும் அப்படி இல்லையே, அது எல்லாரும் சில ஆக்கள் நல்லாவே லோவான ஆக்கள், அந்த எவரேஜ் டேலண்ட் உள்ள ஆக்கள் நிறைய பேர் இருக்கு. ஆனா எவரேஜ் டேலண்ட் உள்ள ஆக்கள் கொஞ்சம் உங்களை கொண்டு போகலாம், எங்களுக்கு 25 மார்க்ஸ் தாண்டி கொண்டு போகலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க்கால, ஹார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கால புரிஞ்சு படிக்க தேவையில்ல, ஸ்மார்ட்டா படிக்கணும், தேவையானது மட்டும் அழகா படிக்கணும், விலையை படிக்கணும். உங்களுக்கு சரியா உங்களுக்கு யார்கிட்ட விளங்குதோ அதுக்கு ஒரு சேரை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். சரியா அவர் சில இதில் பார்த்து அழகா படிச்சுக்கொள்ளணும். சும்மா குழம்பிக்கப்படாது, போட்டு குழப்பிக்கப்படாது. அங்கேயும் படிச்சு இங்கேயும் படிச்சு குழம்பிக்கோ. ஒரு இடத்துல உங்களுக்கு செட்டிஸ்ன்னு படிக்குதா, சரியா அந்த இடத்துல படிங்க, அழகா நீங்க ஒர்க் பண்ணுங்க, சரிதானே? இதுதான் படிக்கிறது. நிறைய தெரிகிறது எப்படி படிக்கிறது யூஸ் பண்ணுங்க. சரி, இப்ப நாங்க முதலாவது ஒரு பாட்டுக்கு போவோம். முதலாவது கரண்ட் பேஸ் இல்லையா, கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொள்றேன். Right. செல்ல தலைப்பு போடுங்க. நீங்க போட வேண்டிய தலைப்பு என்னன்னு சொன்னா புலங்கள். போட வேண்டிய தலைப்பு வந்து புலங்கள். புலங்கள் தலைப்பை போட்டு, புலங்கள்டா என்ன நான் சொன்னேன். எல்லா புலத்திலையும் அந்த விசைகள் சம்பந்தப்படுது. என்ன? ஈர்ப்பு விசை, அடுத்தது மின் விசை, காந்த விசை இருக்குதானே. ஆகவே அந்த புலம் இருக்கிற இடத்துல அந்த விசைகளோட ஒரு இதுவும் இருக்கும், செல்வாக்கும் விசையும் இருக்கும் அந்த இடத்துல. ஆகவே புலங்களுக்கு எழுதுங்க, விசையை அனுபவிக்கக்கூடிய புலங்கள் பொதுவான ஒரு தலைப்பை போட்டு, விசையை அனுபவிக்கக்கூடிய அல்லது விசையை உணரக்கூடிய பிரதேசங்கள் புலப்பிரதேசங்கள் எனப்படும். விசையை அனுபவிக்கக்கூடிய அல்லது விசையை உணரக்கூடிய பிரதேசங்கள் புலப்பிரதேசங்கள் எனப்படும். இப்ப தலைப்பை போடுங்க. யாரு? ஈர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்ட், ஈர்ப்பு புலம். இப்ப நீங்க போட வேண்டிய தலைப்பு வந்து ஈர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்ட்.
ஈர்ப்பு புலம். ரைட். இப்போ நாங்க எழுத போறது என்னன்னு சொன்னா இந்த ஈர்ப்பு புலம் சொல்ற தலைப்புக்கு கீழே சப்ஹெடிங் 6 சப்ஹெடிங் சொன்னேன், 6 உப தலைப்புகள் சொன்னேன். அந்த 6 உப தலைப்புகளையும் நான் சொல்றேன், நீங்க எழுதிங்க. அந்த 6 உப தலைப்புல 1வது தலைப்பு நியூட்டனின் ஈர்ப்பு விதி. இரண்டாவது தலைப்பு ஈர்ப்பு புல வலிமை. பிரகட்ல போடுங்க சிம்பிள் ஜி. ஈர்ப்பு புல வலிமை பிரகட்ல போடுங்க சிம்பிள் ஜி. சிம்பிள் ஜி ஒன்று சரி. இரண்டாவது ஈர்ப்பு புல வலிமை சிம்பிள் ஜி. அடுத்தது ஈர்ப்பு அழுத்தம். அடுத்து நாங்க படிக்கிற தலைப்பு வந்து ஈர்ப்பு அழுத்தம் V. ஈர்ப்பு அழுத்தம். அடுத்தது உபகோள்களின் இயக்கம். அடுத்தது தப்பல் வேகம். இதெல்லாம் தலைப்புகளை இஸ்டாமாக் போட்டு எழுதி கொண்டாலும் சரி. தப்பல் வேகம். அடுத்தது கெப்லரின் விதிகள். அப்ப இவ்வளவு தலைப்பையும் படிச்சா முடிஞ்சிடும் பாடம். எல்லாமே சின்ன சின்ன கண்டென்ட் தான். அடுத்து இன்னொன்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், நான் திடீர்னு என்ன செய்வேன் கேட்பேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் சொல்வேன் உங்களோட நோட்டை குரூப்பில் போடுங்கண்டு. ஆகவே நோட்டை ஃபோட்டோ பிடிச்சி PDF பண்ணி கெம்ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்கும், இந்த ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். ஏதோ ஒன்றில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கெம்ஸ்கேனர், அந்த கெம்ஸ்கேனர் உள்ளுக்கு நீங்கள் பிடிச்ச ஃபோட்டோவை போட்டு ஒரு PDF ஆக்கி அந்த PDF-ஐ குரூப்பில் போடணும். குரூப்பில் யாரும் ஃபோட்டோவை போட்டுறல. அப்படின்னா பிடிச்ச ஒரு 8 ஃபோட்டோ இருந்தால் 8 ஃபோட்டோவையும் போட்டுட்டு குரூப்பில் நான் கேட்க போல அப்படி போட்டல. உங்களுக்கு குரூப் இருக்குதானே, அந்த குரூப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப் இருந்தால் இங்கே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குதானே, கமெண்ட் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் நான் செல்வேன் இப்போ படிச்சுட்டுக்குள்ள உங்களோட நோட்டை ஃபோட்டோ பிடிச்சி PDF பண்ணி போடுங்க. நம்ம நோட்டை ஃபோட்டோ பிடிச்சி PDF பண்ணி PDFக்கு தலைப்பு அழகா லேசான ஒரு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோட்டோவை பிடிச்சிட கெம்ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணி தான் கெம்ஸ்கேனர் CAMSCANER நினைக்கிறேன். கெம்ஸ்கேனர். அப்போ அந்த ஸ்கேனர் உள்ளுக்கு வைத்து இங்கே உள்ள ஃபோட்டோவை அங்கே எடுத்தால் அது ஓர்டருக்கு வரும். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பிடிக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிட்டு ஓர்டருக்கு வராது. ஒன்று அப்லோட் பண்ணுறது வரும், ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேணாம், அது குரூப் ஃபுல்லாகிடும். ஆகவே நீங்கள் உங்களுக்குரிய ஒரு PDF இருக்கும். நீங்கள் PDF பண்ணுற டைமில் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இது போட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டு அந்த PDF-ஐ அப்லோட் பண்ணி விடணும் வாட்ஸ்அப்பில் அந்த உங்களோட குரூப்பில். ஆகவே எனக்கு செக் பண்ணிக்கொள்ளணும். சிலாக்கள் நோட்டை பார்த்தா அழகாக இருக்கும், நான் செல்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதை பார்க்கலே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்கிட்ட ப்ரைவேட்டாக ஜாயின் ஆகினாக்கள் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக அனுப்புங்க. ப்ரொஜெக்ட் வைஸாக ஜாயின் ஆகியிருந்தாக்கள் என்ன செய்யுங்க, உங்களோட குரூப்பில் போடுங்க. சரியா? ஆகவே சிலாக்கள் நோட்டை பார்க்க உண்மையாகவே அழகாக இருக்கு. நான் செல்ற எல்லா விஷயமும் அழகாக கலர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு. எனக்கு கிளாஸில் உட்காந்த மாதிரி எனக்கு அந்த நோட்டை பார்க்கல. எனக்கு நான் செல்றதெல்லாம் ஞாபகம் வரும். சிலாக்கள் நோட்டை பார்த்தா பார்க்கவே இல்லை. ஒரு வாக்குலைக்கும் நோட், ஒரு வாக்குலைக்கும். ஆகவே அந்த அப்படியே நோட்டில் வச்சு கொள்ளாம கொஞ்சம் ஒழுங்கா அழகா எழுதி வச்சாதான் இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறது. அடுத்தது பிழையாகினா வெட்டுங்க, பயமில்லாமல் வெட்டிட்டு எழுதுங்க. டிபெக்ஸ் பண்ண வேணாம், டிபெக்ஸ் யூஸ் பண்ணவே வேணாம், வெட்டி எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு படும். இங்க பிழையாகிக்குன்னு சொல்லி படும். ரைட். ஆகவே இப்போ நாங்கள் முதலாவது தலைப்பு போட போகிறோம், நியூட்டனின் ஈர்ப்பு விதி.
நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கு நான் போறேன். நியூட்டன் இந்த ஈர்ப்பு விதிக்கு நான் போறேன். நியூட்டன் ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நியூட்டன் ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரெண்டு திணிவுகள் வைக்கப்பட்டால் இந்தாய்க்குது ஒரு திணிவு, இந்தாய்க்குது அடுத்த திணிவு, இதாய்க்குது அடுத்த திணிவு. இந்த ரெண்டு திணிவுகள் வைக்கப்பட்டால் இது M1 திணிவு, இதாய்க்கிறது M2 திணிவு. இந்த ரெண்டு திணிவுகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னா, இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில இதை பத்தி ஏற்கனவே கதைச்சிட்டேன், ஒரு விசை தொழிற்படும், ஒரு கவர்ச்சி விசை தொழிற்படும். ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை தொழிற்படும். அந்த கவர்ச்சி விசை எதிலெல்லாம் தங்கி இருக்கும் சொன்னா, இந்த கவர்ச்சி விசை இது ரெண்டுக்கும் இடையில தொழிற்பற்ற அந்த கவர்ச்சி விசை எதுல எல்லாம் தங்கி இருக்கும் சொன்னா, இந்த கவர்ச்சி விசை F ஆனது, நான் கவர்ச்சி விசையை நான் F ன்னு போடுறேன். கவர்ச்சி விசை F ஆனது இந்த திணிவுகளோட பருமன்ல தங்கி இருக்கும். திணிவுகள் இதே தூரத்துல இதை விட பெரிய திணிவு வைக்கப்பட்டிருந்தா இது ரெண்டுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்? நல்லாவே கூடுதலாக இருக்கும். ஆகவே இது இந்த திணிவுகள்ல தங்கி இருக்கும். ஆகவே திணிவுகள் கூட என்ன நடக்கும் சொன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த கவர்ச்சி விசை F கூடும். ஆகவே F நேர் விகித சமன் M1 தர M2. M1 லையும் தங்கும், M2 லையும் தங்கும். M1 கூடினாலும் கவர்ச்சி விசை கூடும், M2 கூடினாலும் கவர்ச்சி விசை கூடும். சின்ன பொருட்கள் ஒரே தூரத்துல இருக்குது, அதே தூரத்துல ரெண்டு பெரிய பொருட்கள் இருக்குது. ஆகவே ரெண்டு பெரிய பொருட்களிலான கவர்ச்சி விசை பயங்கரமா இருக்கும், நல்லாவே கூடுதலாக இருக்கும். இது ஆகவே இந்த கவர்ச்சி விசை திணிவுகளுக்கு நேர் விகித சமனாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது சொன்னாரு, இந்த கவர்ச்சி விசையானது இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான தூரம் சொன்னா, இதுல புவியீர்ப்பு மையம் ஒன்று இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, இதுல புவியீர்ப்பு மையம் நான் இங்கே மார்க் பண்றேன். இதுக்கு ஒரு புவியீர்ப்பு மையம் இருக்கும், அந்த புவியீர்ப்பு மையத்தை நான் இங்கே மார்க் பண்றேன். இந்த ரெண்டு புவியீர்ப்பு மையங்களுக்கும் இடையிலான தூரம், புவியீர்ப்பு மையத்துக்கு இடையிலான தூரத்தை நான் சிம்பிள் ஆர்னு மார்க் பண்றேன். இப்ப சும்மா சொல்லுங்க, தூரம் கூடினா கவர்ச்சி விசை என்ன செய்யும்? தூரம் கூட பூமி இங்கே இருக்குது, சரியா? எல்லா பொருட்களும் ஒட்டி கொள்ளுதா பூமியில? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளவு பொருட்களும் பூமியில ஒட்டி கொள்ளுதா? சும்மா கேட்கிறேன், இல்லதானே? சில பொருட்கள் கணக்கும் இல்லை பூமி இருக்கிறது. தூரம் போக அந்த கவர்ச்சி விசையோட அளவு குறைஞ்சிட்டே போகும். ஆனா கிட்ட இருக்குதா, இந்த சுவர பூமியோட போய் தொட்டி கொள்ளும். ஆகவே கிட்ட இருக்கிற டைம்ல கவர்ச்சி விசை செல்வாக்கு செலுத்துது. ஆகவே தூரம் குறைய கவர்ச்சி விசை கூடுது. ஆகவே தூரம் கூட கவர்ச்சி விசை குறையணும். இங்க அப்படி இல்ல, திணிவு கூட கவர்ச்சி விசை கூடணும். ஆகவே நேர்விகித சமன். அப்ப இப்படி இது எப்படி வரணும்? நேர்மாறு விகித சமன். அதாவது தூரம் கூட ஆர் கூட கவர்ச்சி விசை குறையணும். ஆகவே பகுதியன் என்ன செய்யணும்? பகுதியன் கூடினாத்தான் இது குறையும். இது எப்படி வரணும்? ஒன்றின் கீழ் ஆர்னு வரணும். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன்றின் கீழ் ஆர் இல்ல, இதுக்கு ஒரு பேரே இருக்குது, நேர்மாறு விகித சமன். நேர்மாறு வர்க்க விதி, நியூட்டனின் நேர்மாறு வர்க்க விதி. வர்க்கம் நேர்மாறாவும் இருக்கணும், நேர்விகித சமன் இல்ல, நேர்மாறாவும் இருக்கணும், சேம் டைம் வர்க்கமாகவும் இருக்கணும். ஆகவே ஒரு வர்க்கம் தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமன். அதாவது தூரம் கூட வர்க்கத்தால இந்த விசை என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. நீங்கள் சும்மா யோசிக்கலாம், தூரம் கூட விசை குறையும், ஒன்றில் ஆறு போட்டாலும் தூரம் கூட விசை குறையும் தான், ஆனா வர்க்கத்தால குறையும். இது நேர்மாறு வர்க்க விதி. ஆகவே இது எனக்கு எப்படி எழுதலாம்னு சொன்னா, F நேர் விகித சமன் ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன்.
m2 இன் கீழ் r வர்க்கம். r வர்க்கம். இப்போ எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி நேர்விய சமன்பாடாக மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு மாறிலி சேர்ப்போம், ஒரு மாறிலி பெருமானம் சேர்ப்போம். பரிசோதனைகள் என்ன மாறிலியை கண்டுபிடிச்சிருப்பாங்க, பரிமாணங்கள் பாடத்தை பார்த்திருப்போம். ஆகவே இந்த நேர்விய சமனை நான் சமன்பாடாக மாத்துறேன். f சமன் விசைக்கான சமன்பாடு, மாறிலி நான் சேர்த்த மாறிலி வந்து ஜீன்னு செல்ற மாறிலியை சேர்த்து நேர்விய சமனை மாத்துறேன். g m1 m2 இன் கீழ் r வர்க்கம். இதுதான் விசைக்கான சமன்பாடு. ஜீன்னு சொன்னா இது தெரியும் உங்களுக்கு, ரெண்டு அந்த புயிர் மையங்களுக்கு இடையிலான தூரம். இது ஒரு திணிவு, இது ஒரு திணிவு. ஜீன்னு சொன்னா அகில ஈர்ப்பு மாறிலி. அகில ஈர்ப்பு மாறிலி. நீங்க அகில வாயு மாறிலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. PV7 என்ன ஆட்டில வருது, PV7 என்ன ஆட்டில வருது, கேசஸ்லயும் படிச்சிருப்பீங்க. இது அகில ஈர்ப்பு மாறிலி. இதுக்கு பெருமானம் இருக்குது. நான் நினைக்கிறேன் 6.7 சம்திங் நினைக்கிறேன். 6.7 தர 10/11. 6.7 தர 10/11. இது அகில என்ன ஈர்ப்பு மாறிலி. இது ஒரு மாறிலி பெருமானம். G ஒரு மாறிலி பெருமானம். அப்ப m1 m2 இன் கீழ் r வர்க்கம். இப்ப சொல்லுங்க, ரெண்டு திணிவுகள் வைக்கப்பட்டால் ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான கவர்ச்சி விசைக்கான சமன்பாடு f சமன் g m1 m2 இன் கீழ் r வர்க்கம். மறுபடியும் சொல்லுங்க, f சமன் g m1 m2 இன் கீழ் r வர்க்கம். புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரத்தை போடுவீங்க. இது புள்ளி திணிவுன்னு சொன்னா யோசிக்க தேவையில்லை. புள்ளி திணிவுண்டா அந்த புவியீர்ப்பு மையங்களுக்கு தூரம், இந்த தூரத்துல ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான தூரத்தை போட்டுவிட்டுல விளங்குதா. சம்டைம் என்ன செய்வான், இது மிக பெரிய தூரம், இந்த தூரம் மிகப்பெரிய தூரம் சொன்னா இந்த ஆரையை புறக்கணிக்கலாம். ஆனா உண்மை அக்யூரேட்டா பெர்ஃபெக்டா செல்றதா இருந்தா புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரத்தை போடணும். ஆகவே நாங்க தியரி படிப்புல பேசிக்கா பெர்ஃபெக்டாவே கழிச்சு கொள்வோம். சம்டைம்ஸ் சொல்லுவான் இது மிகப்பெரிய தூரம், ஆரையோட ஒப்பிட்ட டைம்ல இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையிலான இந்த தூரத்தை, இந்த கெப்பை என்ன செய்யலாமா, மிகப்பெரிசாம், ஆரை மிகச்சிறிசாம், ஆரையை புறக்கணிக்கலாம். அப்படின்ற டைம்ல இந்த தூரத்தையும் அந்த தூரத்தையும் அண்ணளவா சமனா போடலாம். அது கேள்வியை பொறுத்து போடலாம். ஆனா எங்களுக்கு தியரி ஒன்று இருக்குது, உண்மையான பேசிக் தியரி ஒன்று இருக்குது, அண்ணளவாக்க தியரி இல்லாம. ஆக அந்த பேசிக் தியரி என்னன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். G m1 m2 இன் கீழ் r வர்க்கம். G m1 m2 இன் கீழ் r வர்க்கம். இப்ப இந்த G பெருமானம், G பெருமானம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 6.7 தர 10/11 அப்படித்தானே. 6.7 தர 10/11. ஆகவே G வந்து 6.7 தர 10/11. அலகு என்ன? 6.7 தர 10/11 அலகு என்ன? அலகு என்ன? G அலகு தானே. இதன் F அலகு என்ன? நியூட்டன். இது r வர்க்கம், இதனால இது பெருக்கப்படும். G எழுவாயா மாத்தினீங்கன்னா அப்ப நியூட்டன் மீட்டர் வர்க்கம். இது கிலோகிராம் வர்க்கம், இதுவும் கிலோகிராம், இதுவும் கிலோகிராம். கிலோகிராம் வர்க்கம் போனா கிலோகிராம் -2. நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. ஆகவே அலகு வரும் நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. சரிதானே. நியூட்டன் மீட்டர் வர்க்கம், இது கிலோகிராம் வர்க்கம் கால போனா கீழே வரும், அது மேல போனா கிலோகிராம் -2. சரிதானே. நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. ஆகவே G சமன் 6.7 தர 10/11. நியூட்டனுக்கு என்ன பிரதியிடலாம்? இது அடிப்படை அலகுல நாங்க இப்ப பரிமாணம் காண்றதாக இருந்தா இப்ப நீங்க G அலகுக்கு என்ன போட போறீங்கன்னு சொன்னா, G அலகு பரிமாணம் காண்றதுக்கான பெருமானம் தேவையில்லை. பெருமானம் தெரியுமே, மரபோடு பொட்டிக்க தேவையில்லை. G அலகு நான் பரிமாணம் படிப்பிக்கிற டைம்ல சொன்னேன், சொல்லியிருப்பாங்க நீங்க படிச்ச சேர்மார். ஒவ்வொரு முறையும் இந்த பரிமாண பாடம் எல்லா யூனிட்லயும் வரும். எல்லா யூனிட்லயும் அந்தந்த தலைப்பு வரப்போ அந்த அலகும் பரிமாணம் பார்த்துட்டு தான் போறேன். இங்கேயும் அதையும் பார்த்துட்டே போவோம். நியூட்டனுக்கு நீங்க என்ன பிரதிடலாம்? நியூட்டன் விசை F தானே. அப்ப F சமன் MA. MA போட்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இதுதானே நியூட்டன். ஆகவே மீட்டர் வர்க்கம் கிலோகிராம்
-2. இதுல சுருக்கக்கூடியது இருக்குது கிலோகிராம் -2 சுருக்கப்பட்டா என்ன வரும்? ரெண்டையுமே நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? கிலோகிராம் -1 என்று வரும். ஓகே, இது ரெண்டும் சுருக்கிட்டோம். இது மீட்டர் வர்க்கம் மீட்டர், ஆகவே மீட்டர் கணம் வரும். மீட்டர் கணம் செகண்ட் -2. ஆகவே g இன் பரிமாணம் சமன் m-1 L கணம் t-2. ஆகவே பரிமாணம் வரப்போகுது m-1 L கணம் t-2. இது g என்ன அலகு பரிமாணம், இது பெருமானம். பாடமாக்கணும் முன்னாடி பாடமாக தேவையில்லை. ஸோ பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டா போதும். இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு இதில் இருக்குது பெருமானத்தில், அவ்வளோ போதும். மற்றபடி பாடமாக்கி தரமாறி கொண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் படித்ததை நாங்கள் எழுதிக்கொள்வோம். எழுதிட்டு கேள்வி கொஞ்சம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் நாங்கள் முடிப்போம். எழுதுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி தலைப்பு போட்டிருப்பீங்க. மேல ஈர்ப்பு புலம் செல்ற தலைப்புக்கு கீழே எழுதினீங்களா இப்படி ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும் சொல்லி அதை வேணும்னா எழுதிங்க. கொஞ்சம் சத்தம் கேட்கும் போது தெரியா, ஆனால் சத்தமா பேசுறேன். அப்ப சத்தம் அவ்வளவு டிஸ்டர்ப் இருக்காது. ரைட். அதில் ஈர்ப்பு புலம் செல்ல தலைப்புக்கு கீழே இடம் இருந்து எழுதிங்க. ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். ஈர்ப்பு விசை தொழிற்படும் பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். இப்ப நியூட்டனின் ஈர்ப்பு விதி தலைப்பு போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி உங்களுக்கு விளங்கும். நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப நியூட்டன் அந்த ஈர்ப்பு விதி. நாங்க 6 கண்டென்ட்ஸ் அந்த கண்டென்ட்ல அந்த உள்ளடக்கத்துல முதலாவது நாங்க படிக்க போறது நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நேர்மாறு வர்க்க விதி அப்படின்னு சொல்றேன். நேர்மாறு வர்க்க விதி. நான் நோட் சொல்றது ஸ்பீடா இருந்தா நிப்பாட்டி வீடியோ நிப்பாட்டி எழுதிங்க. உங்களோட ஒரு ஆள் நோட்டை நான் வாங்கி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்ணி வைப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைப்பேன். இப்போ இருக்காது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களுக்கு இருக்காது, 14 ஜூனில் பார்க்குறாங்களுக்கு இருக்காது, ஒரு ஜூலையில் மாதிரி பார்க்குறாங்களுக்கு நோட் இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்டை பார்த்து எழுதிக்கொள்வோம். மேலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்வோம். மேலும் நான் அப்லோட் பண்ணி வைப்பேன். குறவை பார்க்குறாங்களுக்கு நோட்டை அப்லோட் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு பார்த்துக்கொள்வோம். மேலும் அப்படின்னு இருக்கும். யாராவது ஒரு ஆள் அழகாளி நான் நோட் ஒன்றை நான் வாங்கி எடுப்பேன். நான் இப்போ நோட்ஸ் கேட்பேன் தானே. நோட்ஸ் கேட்பேன்னு சொன்னால் உங்களோட காப்பியை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. டப்பாவில் நான் செலக்ட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கேட்பேன் உங்களோட ஃபுல் நோட்டையும் தாங்கன்னு சொல்லி. அப்போ அதில் பிடிஎஃப்பும் போட்டிருப்பேன். தேவையான ஆக்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கும் இப்போ நீங்கள் ஜூனில் பார்க்குற ஆக்களுக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், குறவு வந்து லிங்க் இருக்குன்னு தானே வந்து பார்த்து எடுத்துக்கொடுங்க. நோட்டை என்ன செய்யுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருந்து டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நோட்டில் பிடிஎஃப் வரும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு எழுதிக்கொள்ளவும் மேலும். அப்போ அவங்களுக்கு இப்போ அதை பார்த்து எழுதிக்கொள்ளவும் மேலும் குறவு ரெக்கார்டட் வீடியோ படிக்கிறாங்க. இப்போ எழுதுங்க. நீங்கள் கீழே எழுதுங்க.
ரைட், முதலாவது எழுதுங்க. இரு திணிவுகள் குறித்த இடைத்தூரத்தில் உள்ள போது, இரு திணிவுகள் குறித்த இடைத்தூரத்தில் உள்ள போது, இரு திணிவுகள் குறித்த இடைத்தூரத்தில் உள்ள போது அவற்றிற்கிடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையானது, அவற்றிற்கு இடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையானது, அவற்றிற்கிடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையானது ஈர்ப்பு விசையானது ஒன்று திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும், திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும், திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் ரெண்டு திணிவுகளின் புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான, திணிவுகளின் புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். புவியீர்ப்பு மையங்களுக்கு, திணிவுகளின் புவியீர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரத்தின், இந்த ஆறு போட்டுகிறேன், தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இப்ப இந்த படத்தை வரைங்க, இந்த படத்தை வரைங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஓர்டர்ல வந்தேன்னு சொல்லி இந்த தலைப்பை போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சிட்டு இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிட்டு இதை எழுதிட்டு இதை எழுதிட்டு அங்க போனேன். அப்படித்தானே போனேன். அப்ப இந்த இங்க எழுதிக்கிறதெல்லாம் இப்படி இப்படி வந்தது. ஆகவே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை வரைஞ்சி M1 M2 இந்த இடைத்தூரம், இந்த ரெண்டு புகைப்பட R, இதுல தொழிற்படுற விசை F, இதுல தொழிற்படுற விசை F தான். இது M1 M2 இருந்தாலும் இதுல தொழிற்படுற ரெண்டுமே ஒரே விசை தான். விசை ஒன்று தான் வந்துச்சு. F பெருகி பார்த்தா F 10 நியூட்டன் வந்தா இதுலயும் 10 நியூட்டன் தான், இதுலயும் 10 நியூட்டன் தான். இது 100 கிலோ, இது 10 கிலோ. ரெண்டையும் நீங்க பெருக்கி பார்த்தீங்க 8 நியூட்டன் விட வருது, விட 8 நியூட்டன் வருது. இதுலயும் 8 நியூட்டன் வந்து இப்படி இதுல 8 நியூட்டன் வருது. அதுதான் ஸ்பெஷல். இது பெரிய திணிவு, இதுல சின்ன திணிவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டையும் பெருக்கி, திணிவு ரெண்டையும் பெருக்கி இதை 6 வர்க்கத்தால பிரிச்சு அகில ஈர்ப்பு மாறிலியை போட்டு பெருக்கி நீங்க ஒரு விசையை கண்டுபிடிப்பீங்க. இது வேற வேற திணிவா இருக்கலாம், ஆனா ரெண்டு திணிவுடைய தொழிற்பட்ட விசையோட பருமன் ஒரே விசை தான் தொழிற்படுது. இரு திணிவுகளின் தொழிற்படி விசை. ஆகவே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை வரைங்க, அவ்வளோத்தையும் குறிச்சு படத்தை வரைங்க. படத்தை வரைஞ்சிட்டு கீழே எழுதுங்க, F நேர்விகித சமன் M1 M2. அடுத்தது எழுதுங்க F நேர்விகித சமன் 1/r வர்க்கம். வேலை நடக்குது, அதான் சத்தமா இருக்கும். F நேர்விகித சமன் 1/r வர்க்கம். அப்புறம் என்ன சேர்த்து எழுதினா எப்படி வரும்? F நேர்விகித சமன் M1 M2 இன் கீழ் r வர்க்கம். F நேர்விகித சமன் M1 M2 இன் கீழ் r வர்க்கம். அதுக்கப்புறம் எழுதுங்க சமன்பாட்டை பாக்ஸ் பண்ணீங்க. F சமன்
G m1 m2 இன் கீழ் r வர்க்கம் சமன்பாட்டை பாக்ஸ் பண்ணுங்க இந்த சமன்பாட்டை நேரடியா பயன்படுத்தலாம், பாடமாக்கி நேரடியா பிரதியிடலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தொழிற்பற்ற ஈர்ப்பு விசைக்கான சமன்பாடு F சமன் G m1 m2 இன் கீழ் r வர்க்கம். ரைட், இப்ப இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு திணிவு, இது இடைத்தூரம், அதெல்லாம் மேல சொல்லிட்டோம் தானே. அப்ப G என்னன்னு எழுதுங்க பக்கத்துல. இங்க G அகில ஈர்ப்பு மாறிலி. G வந்து அகில ஈர்ப்பு மாறிலி. G சமன், G பெருமானம் எழுதுங்க. G சமன் 6.7 தர 10⁻11 நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. அழகா எழுதணும். இந்த இடைவெளி இருக்கணும். ரெண்டு வித்தியாசமான அளவுகள் வார நேரம் இடைவெளி விடணும். முச்சேர்க்கை வார நேரம் இடைவெளி இருக்கப்படாது. மீட்டர் வர்க்கத்துக்கும் கிலோகிராம் -2க்கும் இடையில இடைவெளி ஈக்கணும். கிலோக்கும் கிராமுக்கும் இடையில இடைவெளி ஈக்கப்படாது. இது ஒரு முச்சேர்க்கை. இது சிம்பிள் K சிம்பிள் G முச்சேர்க்கை. அப்ப இது நெருக்கி எழுதணும். இப்படிதான் எழுதணும், அழகா எழுதணும். இப்ப இது சேர்த்து கிலோகிராம் ஒன்றாயிருக்கணும். இடைவெளி மீட்டர், இடைவெளி செகண்ட் -2. நான் அப்படிதான் எழுதிக்கிறேன், மிஸ் ஆகாது. சரிதானே? இப்ப இது எழுதுங்க. G அலகு எழுதிங்க. கிலோகிராம் மீட்டர், அதான் இந்த கிலோகிராம் -1 மீட்டர் கணம் செகண்ட் -2. இந்த எழுதுங்க G பரிமாணம் பாக்ஸ் பண்ணிட்டு என்ன? மீட்டர் -1 L கணம் T-2. L கணம் T-2 பரிமாணம். சரி, முதலாவது கேள்வி எழுதுங்க. முதலாவது கேள்வி, நான் இதெல்லாம் அழிக்கிறேன். தேவையில்லை. முதலாவது கேள்வி, 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் 1 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. 1 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு இடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையை காண்க. அவற்றிற்கு இடையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசையை காண்க. சரி, இப்ப கேள்வி எழுதுங்க. நீங்க அதான் இப்ப உங்களுக்கு எழுதலாம். எழுதிட்டு உங்களை ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் கேள்வின்றதால நான் செய்யறேன். உங்களை ட்ரை பண்ண ஆசையா இருந்தா சும்மா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கிளாஸை நிப்பாட்டிட்டு செஞ்சுட்டு அப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கேள்வி நான் செய்யறது பார்க்கணும்டா நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க, பிரச்சனை இல்லை. அப்படி கண்டினியூவா பாருங்க. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா 20 கிலோகிராம் அதே மாதிரி 10 கிலோகிராம். அப்ப நீங்க யோசிக்கணும், வேற ஒண்ணுமே செல்லல. அப்ப இந்த 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் மட்டும்தான் நீங்க வேற எந்த திணிவுகளும் இல்ல. சரியா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களாம். இது 20 கிலோகிராம், இது 10 கிலோகிராம், இது 10 கிலோகிராம். இது ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் 1 மீட்டர். ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் 1 மீட்டர்.
ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில தொழிற்பற்ற விசை கவர்ச்சி விசை யாது? F சமன் Gm1 M2 இன் கீழ் R ஸ்கொயர். பிரதியிடுங்க. G எங்களுக்கு தெரியும் 6.7 தர 10^11. இது வந்து 20 கிலோகிராம். இது வந்து 10 கிலோகிராம். நியம அலகுல பிரதியிடணும். சொல்லித்தர தேவையில்லை, சின்ன பிள்ளைகள் இல்லை. கிலோகிராம் தான் சர்வதேச அலகு, கிலோகிராம் தான் சர்வதேச அலகு. 1 மீட்டர் ஒன்றுட வர்க்கம். ஒன்றுட வர்க்கம் ஒன்றுதான். நம்பர் ஒன்றால் பிரிச்சாலும் அதே நம்பர் தான் விட வரப்போகுது. ஆகவே இதை சுருக்கினா மாறது தான் விடையாக இருக்க போகுது. 20 தர 10 எத்தனை? 200. 200. அப்ப 200ன்னா 2 தர 10 2. ஆகவே 10^9. அப்ப இதை ரெண்டாவது பெருக்கினா என்ன வரப்போகுது? 7 14க்கு 4 7 13.4. 13.4 தர 10^9 அலகு என்ன வரும்? அப்ப நியூட்டன் என்ற விஷயத்தான் காண்றோம். ஆகவே விட 13.4 தர 10^9 அப்படில்லாட்டி 1.34 தர 10^8 நியூட்டன். இப்ப என்ன? 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. 1 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தால் இதுல தொழிற்பற்ற விசை எவ்வளவு? இந்த 13.4 இருக்கும். இதுல தொழிற்பற்ற விசையும் 13.4 தர 10^9 நியூட்டன் ஆயிருக்கு. சரிதானே? சரிதானே? ரைட். சரி. நான் ஒரு கேள்வியை செஞ்சுட்டு டே கிளாஸ் நாங்க முடிச்சு கொள்வோம். இன்னும் ஒரு கேள்வியை செஞ்சுட்டு டே கிளாஸ் நாங்க முடிச்சு கொள்வோம். இன்னும் 2-3 கேள்வி செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ்ல, 2வது கிளாஸ்ல அடுத்த தியரியை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த கேள்வி எழுதுங்க. இந்த கேள்வி எழுதுங்க. நாலு கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் 4 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் மூணு மீட்டர் இடைத்தூரத்தில் உறுதியாக வைக்கப்பட்டுள்ளன. 3 மீட்டர் இடைத்தூரத்தில் உறுதியாக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு இடையில் வைக்கப்படும் வேறொரு திணிவில் தொழிற்படும் விளையுள் அவற்றிற்கு இடையில் வைக்கப்படும் வேறொரு திணிவில் தொழிற்படும் விளையுள் விசை பூஜ்ஜியமாக அமைவதற்கு அத்திணிவு 4 கிலோகிராம் திணிவில் இருந்து வைக்கப்பட வேண்டிய தூரத்தை காண்க. அத்திணிவு 4 கிலோகிராம் திணிவில் இருந்து வைக்கப்பட வேண்டிய தூரத்தை காண்க. கேள்வி விளங்கி இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, நிப்பாட்டிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க 3 திணிவுகள் சம்பந்தப்படுது. ஆனா பார்டர்ல இருக்கிற 2 திணிவும் எப்படியா உறுதியா வைக்கப்பட்டிருக்குதான். வேற எப்படியோ அது உறுதியாக அசையாது, அப்படியே இருக்குது. நடுவுல ஒரு திணிவை வைக்கிறாங்களாம். ஆனா நடுவுல வைக்கிற திணிவுல விளையுள் விசை பூஜ்ஜியமா வரணுமாம். இப்ப நான் இந்த கேள்விக்கு நீங்க சும்மா ரஃபா ஒரு படத்தை வரைஞ்சிட்டு தூரங்களை மார்க் பண்ணி தந்த தரவெல்லாம் மார்க் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. ஐடியா வரலாட்டி பாருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புதுசு தானே, நீங்க புதுசுன்றதால பிரச்சனை இல்லை. நீங்க எக்ஸாமுக்கு முன்னுக்கும் எந்த விஷயத்தை நீங்க படிச்சு கொண்டாலும் பிரச்சனையே இல்லை. பிழையாயினது கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம்ல பிழையாக இல்லை, இங்க பிழையாயினா கவலைப்பட தேவையில்லை. அது எக்ஸாமுக்கு நல்லா ஞாபகம் நிற்கும்.
நல்லா ஞாபகம் நிற்கும். ஆகவே இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க ரஃபா ஒரு படம் போடுறேன். இங்க என்ன கான்செப்ட்னு சொன்னா, இப்ப நான் சொன்னது இது மெக்கானிக்ஸ் சொல்றது. மெக்கானிக்ஸ் சொல்றது இங்க என்ன வேலை நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க நீங்க வைக்கிறது ஒன்று 4 கிலோகிராம், அடுத்தது 1 கிலோகிராம் திணிவு. இந்த இருக்கிறது 4 கிலோகிராம், இந்த இருக்கிறது 4 கிலோகிராம், இந்த இருக்கிறது 1 கிலோகிராம் திணிவு. 1 கிலோகிராம் திணிவு. ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தூரம் 3 மீட்டராம். ஆகவே இதுக்கும் இடையிலான இடைத்தூரம் 3 மீட்டராம். கேள்வி என்னன்னு சொன்னா, இதுக்கு இடையில ஒரு பொருளை வைக்கிறாங்க, இதுக்கு இடையில ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எந்த தூரத்துலன்னு சொல்லல, இடையில ஒரு பொருளை வைக்கிறாங்க. அந்த இடையில வச்ச பொருள்ல தொழிற்படுற விளையுள் விசை 0. விளையுள் விசை 0 சொன்னா விசை தொழிற்படல, அப்படியா? இல்ல, விசை தொழிற்படலாம், ஆனா விளையுள் விசை 0 இருக்கலாம். அப்படித்தானே? ஒரு பொருள் இருக்குது, இங்கால ஒரு ஆள் 10 நியூட்டனோட இழுக்கிறாரு, அங்கால ஒரு ஆள் 10 நியூட்டனோட இழுக்கிறாரு. நடுவில் ஒரு பொருள் இருக்குது, நான் 10 நியூட்டன், அங்கால இருந்து ஒரு ஆள் 10 நியூட்டன், நடுவில் ஒரு கவுரண்டு குடிக்குது, கயிறு இழுக்கும் போட்டி. இப்ப இங்கால ஒரு டீம் நின்றுட்டு 1000 நியூட்டனோட இழுக்குது, அங்கால ஒரு டீம் நின்றுட்டு 1000 நியூட்டனோட இழுக்குது. கயிறு நடுவில் உள்ள கயிறு அசையுமா? அசையாது. விளையுள் விசை 0. அதுக்காக விசை தொழிற்படலையா? விசை தொழிற்படுகிறது பருமனில் சமனான திசையில் எதிரான 2 விசைகள் தொழிற்படுற டைம்ல அங்க விளையுள் விசை 0 இருக்கும். இதுங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே அந்த கயிறுலையும் அதே தான் நடக்குது. இங்கால பக்கம் ஒரு டீம் இழுக்குது, அங்கால பக்கம் ஒரு டீம் இழுக்குது. பருமனில் சமனான திசையில் எதிரான விசைகள். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கணும். இதுல விசை தொழிற்படு இவர் இல்லாட்டி இவர் மட்டும்தான் நீக்கிறாரு, இவரும் தான் நீக்கிறாரு சொன்னா, இவரை இங்கால பக்கம் இழுப்பாரு, இவரை இங்கால பக்கம் இழுப்பாரு. என்ன விசை தொழிற்படும்? இவர் இங்கால இழுப்பாரு, இவர் இங்கால இழுப்பாரு. F = GMMO R² போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ரெண்டுமே ஒன்றை நோக்கி அசையும். ஆனா கேள்வி சொல்லிக்குது, போர்டர்ல இருக்கிற அந்த திணிவலும் நிலையாக உறுதியாக வைக்கப்பட்டிருக்குதான். சரிதானே? அவங்க அப்படி இருப்பாங்க. அது இருக்கட்டும். இவர் இல்லாட்டி இவர் மட்டும் இருந்திருந்தா இவரை இங்கால இழுப்பாரு, இவரை இங்கால இழுப்பாரு. இப்ப ரெண்டும் இருந்தால் இவரை இங்கால இழுப்பா. அப்படித்தானே பார்த்தோம்? ரெண்டு திணிவா பார்த்தோம். இப்படி வந்து இதுக்கு இப்படி வந்துச்சு. ஆகவே இப்ப பாருங்க, இவரை இங்கால இழுப்பாரு, இவரை இங்கால இழுப்பாரு. ஒத்துக்கொள்றீங்களா? இவர்ல தொழிற்பட்ட விளையுள் விசை 0 இருந்தால், வேற விசைகள் தொழிற்படல, இவர்ல தொழிற்பட்ட விளையுள் விசை 0 இருந்தா, இது யாரால் வழங்கப்பட்ட விசை? இது B போடுறேன், இவரை A போடுறேன், இவர் நான் C போடுறேன். இவர் C தொழிற்பட்ட விசை B வழங்கப்பட்டது, B C வழங்கப்பட்டது. இது A C வழங்கப்பட்டது. யாருக்கு? C வழங்கப்பட்டது. C வழங்கப்பட்டது. ஆகவே விளையுள் விசை 0 இருக்கோணமாக இருந்தா, இது B வழங்கப்பட்டதை நான் FB போடுறேன், A வழங்கப்பட்டதை நான் FA போடுறேன். FA யும் FB யும் பருமன்ல எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். ஆகவே FA சமன் FB. FA சமன் FB. இதுல FA தொழிற்பட்டா இதுலயும் FA தொழிற்பட்டு இருக்கும். இதுலயும் ஒரு FA தொழிற்பட்டு இருக்கும். ஆனா மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நாங்க இதுக்கு தானே சமநிலை பார்க்க போறோம். இதுல FB தொழிற்பட்டு இருந்தா இதுலயும் FBA. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்திருந்தா FB சொல்ல ஒரு விசை தொழிற்பட்டு இருக்கும். அந்த FB பருமன் இது FA. இந்த FB பருமன் எதுக்கு சமனா இருக்கும்டா? F சமன் G M1 M2 வின்கள் R² சமனா இருக்கும். இந்த FA பருமன் எதுக்கு சமனா இருக்கும் சொன்னா, ஏற்கனவே பார்த்தோம். F சமன் G M1 M2 வின்கள் இந்த தூரத்துல வர்றதுக்கு சமனாக இருக்கும். இப்ப FA ஒரு ஆள் இதுல தொழிற்படுறாரு, FB ஒரு ஆள் இதுல தொழிற்படுறாரு. ஆனா விளையுள் விசை 0 இருக்கிறதுக்கு தான் இந்த தூரம் வெட்டிக்குதான். ஆகவே இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம் என்னன்னு சொன்னா, இது என்ன தூரத்துல வைக்கப்பட்டிருக்கணும். தூரங்கள் சம்பந்தமா ஒரே ஒரு தரவு தெரியும். இந்த மொத்த தூரம் 3 மீட்டர்னு தெரியும்.
4 கிலோகிராம்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னு சொல்றது தான் கேள்வி. 4 கிலோகிராம்ல இருந்து எவ்வளவு தூரத்துல? ஆகவே x தூரத்துல தெரியா கணியம் x எடுக்கிறேன். இது 3, இது x ஆக இருந்தா இது 3 மைனஸ் x தூரம். சரிதானே? இது டோட்டலா 3, இது x போனா இது 3 மைனஸ் x தூரம். ஆகவே FA கான சமன்பாடு தூரம் சார்பாக FA கான சமன்பாடு தூரம் சார்பாக என்ன வரப்போகுது? G M1 வந்து 4 கிலோகிராம். M2 எனக்கு தெரியா, நான் M போடுறேன். M1 M2 இன் கீழ் R வர்க்கம் X வர்க்கம். இது தர இது X வர்க்கம். அதே மாதிரி FB பருமனுக்கு காரணம் யாரு? இந்த திணிவும் இது மட்டும் இருந்தா வந்திருக்க போறது. அதுவும் FB சமன் G M1க்கு நான் இதை போடுறேன் 1 கிலோகிராம் M1. M2 தெரியா, M தூரம் எவ்வளவு? 3 மைனஸ் x தூரம். 3 மைனஸ் x முழுவதின் வர்க்கம். இப்ப ரெண்டு பக்கம் மீக்கிறதுல நான் வெட்டுறேன். வெட்ட போறேன்னு சொன்னா சமப்படுத்திட்டோம் தானே? அது FA FBA சமன் விளைவிடிச பூச்சிமானம் சொன்னா இதுவும் சமனாக இருக்கணும். ஆகவே G ரெண்டும் கட் பண்ணிட்டேன். M வெட்டிட்டு தெரியாத ஒரே ஒரு கணியம் இருக்குது. ஆகவே இதை லேசா சுருக்கலாம். நீங்க அந்த இதா பிரிச்சு இந்த வர்க்கம் இதெல்லாம் போட்டு சுருக்கிட்டீங்க தேவையில்ல. இதை லேசா சுருக்கலாம் பாருங்க. x கண்டுபிடிக்கலாம் லேசா. எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா இதை குறுக்கு பெருக்கம் செய்யுங்க x வர்க்கம். இதை எங்கால குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. எப்படி வரப்போகுது? x வர்க்கம். இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சா x வர்க்கம். x வர்க்கம் சமன் இதெங்கால குறுக்கு பெருக்கம் செய்யுங்க 4. அது எதோட பெருக்கப்பட போகுது? 3 x வர்க்கம். இது நீங்க சும்மா கேள்விகள் நிறைய செய்யற டைம்ல தான் இந்த ஐடியா நம்ம உங்களுக்கு வரும். சோ பாத்துங்க. இப்ப தெரியாதாக்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை எனக்கு எப்படி எழுதலாம் சொன்னா 4 எப்படி எழுதலாம் சொன்னா 4 x வர்க்கம் சமன் 4 2 வர்க்கம் எழுதலாம். 2 வர்க்கம் 3 x முழுவதின் வர்க்கம். ஆகவே இங்கால பக்கத்துக்கு ஒரு வர்க்கம் இதை எனக்கு எப்படி எழுதலாம்டா 2 பிராக்கெட் உள்ளுக்கு 3 x முழுவதின் வர்க்கம் எழுதலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இவ்வளவு எல்லாம் செய்ய தேவையில்லை. இந்த ஸ்டெப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம் மனசால. சும்மா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு விளம்பரத்துக்காக வேண்டி. x வர்க்கத்தை எனக்கு எப்படி எழுதலாம் சொன்னா இந்த 2 வர்க்கம் 3 x முழுவதின் வர்க்கம்ன்றத எனக்கு எழுதலாம் 2 அடுத்தது 3 x போட்டு பெரிய பிராக்கெட்டை போட்டு வர்க்கம். பாருங்க x வர்க்கம் எதுக்கு சமனா இருக்குதுன்னு சொன்னா இந்த வர்க்கத்தை இந்த வர்க்கம் சேர்த்தாங்க. இந்த தரதான் இருக்குது. சகைன்னு அப்படி கொண்டு போயலாம். a வர்க்கம் சக b வர்க்கத்தை ab சரிதானே முழுவதின் வர்க்கம் கொண்டு போடலாம். ஆனா பெருக்கம் இருந்தா போடலாம். a வர்க்கம் தர b வர்க்கம்னா ab முழுவதின் வர்க்கம் போடலாம். ஆகவே அதே மாதிரி தான் இந்த வடிவம். இது பெருக்கம். ஆகவே இந்த வர்க்கத்தை மேல போட்டு எழுதிக்கிறேன். இதுவும் வர்க்கம். ஆகவே இது x ஆக இருந்தா இது புறவும் x க்கு சமனாக இருக்கும். ஆகவே x சமன் 2 3 x. இது என்ன வருது? 3 6 x சமன் 3 6 இது 2x. இது 2x ங்கால போனா சக 2x மாறி இந்த x ஓட கூட்டுப்பட்டு 3x ஆக மாறி x சமன் 6/3 ஆகி x சமன் என்னன்னு வரப்போகுது? 6/3 2 மீட்டர். x சமன் 2 மீட்டர். நான் போட்டது பிள்ளை. நான் இது சரி x சமன் 2 மீட்டர். இது 2 மீட்டர் வரணும். சும்மா தானே வரைஞ்சேன். ஆகவே இது வரணும் இங்க மாதிரி வரணும். அப்பதான் இது 2 மீட்டர் இது 1 மீட்டர். x 2 மீட்டர் ஆக இருந்தா 3ல இது 2 போனா 1. அப்ப இது 1 மீட்டர் ஆயிருக்கணும். இது அதோட 2 மடங்கு இருக்கும். அப்ப இது வந்து அண்ணலவா இங்க மாதிரி வரைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். சரிதானே? ஆகவே எக்ஸுக்கு வரப்போது எவ்வளவுன்னு சொன்னா 2 மீட்டர். கேட்கிற கேள்வி மாதிரிதான் 4 கிலோகிராமில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருத்தல் வேண்டும். இங்க என்ன பிரச்சனை ஆயின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பெரிய திணிவு
திணிவு கூடிட்டு பாருங்க F சமன் இப்ப ரெண்டுமே சமன் ஆகணும். FA யும் FB யும் சமன் ஆகணும். FA யும் FB யும் சமன் ஆகணும். F க்கான சமன்பாடுகளை தெரியும். G m1 m2 இன் கீழ் r வர்க்கம் ஆனா இவர்ட இதையும் நாங்க பெருக்கினா வாரது இவர்ட திணிவையும் பெருக்கினா வாரத்தை விட இவர்ட திணிவையும் பெருக்கினா வாரது கூட இருக்கும். இது எம்முக்கு நீங்க சும்மா 1 கிலோகிராம் போடுங்களே, அதே தான் இதோட பெருக்க போறோம். ஓரண்டு ஒன்று இது ஒன்று தானே, அதே ஒன்று தானே. ஒரு 4 4 சும்மா இதுக்கு 2 போடுங்களே. அப்ப ஈரோண்டு 2 இதால பெருக்கினா வாரது 4 8. ஆகவே FAக்கு வரப்போறது m1 m2 பெருக்கம் FAக்கு வரப்போகுது எவ்வளவுன்னு சொன்னா 8ன்னு வரப்போகுது. ஆகவே ஆனா சமனா வரணும், ரெண்டு பக்கமும் சமனா வரணும். ஆகவே இவருக்கு இங்க இது கூடினா இதுவும் கூட தான் வரணும். x வர்க்கத்துல பெருக்கமும் கூட தான் வரணும். அப்பதான் சமனாக்கேலும் அங்கால இதோட சமனாக்கேலும். இவர்ட பெருக்கம் குறைஞ்சா இவரும் குறையணும். அப்பதான் விட சரியா வரும். அதாவது 4 இன் கீழ் 2ண்டா அங்கால 2 வந்தா அங்கால 1 தான் போடணும். அப்பதான் சமனா வரும். 4 இன் கீழ் 2 2 2 இன் கீழ் 1 2 சமப்படுத்தலாம், சமன போடணும். அப்ப இங்க கூடினா இதுவும் கூடணும். அதே மாதிரி இங்க குறைஞ்சா கீழே உள்ளதும் குறையணும். குறைஞ்சா தான் என்ன செய்யலாம், இது ரெண்டையும் சமப்படுத்தலாம். அதே டெக்னிக் தான், அதே மெட்ஸ் தான் இங்கேயும் வேலை செஞ்சுக்குது. இது ரெண்டுக்கும் இடையிலான பெருக்கம் சூறா கூட இது 4ஓட எம்ம பெருக்கணும், இது 1ஓட எம்ம பெருக்கணும். ஆகவே இவங்களோட பெருக்கம் கூடினா அப்ப அதே இதை சமப்படுத்தணும், ரெண்டு பக்கமும் சமப்படுத்தணும். இருந்தா கூட தூரம் வைக்கணும், பெருக்கம் கூடினதற்கு கூட தூரம் வரும். ஆகவே பெரிய திணிவுக்கு தூரத்துல தான் இந்த 0 வரக்கூடிய புள்ளி இருக்கும். சரிதானே? அது நீங்க சும்மா நார்மலா விளங்குங்க, உங்களுக்கு நிறைய கேள்வி செய்யற டைம்ல விளங்கும். இப்ப கேள்வியை நான் வாசிச்சு மராலு செல்ல நின்று பாருங்க. 4 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் 3 மீட்டர் இடைத்தூரத்துல வைக்கப்பட்டிருக்குதாம். அவற்றிற்கு இடையில் வைக்கப்படும் வேறொரு திணிவில் தொழிற்படும் விளைவு விசை, இது ரெண்டுக்கும் இடையில வைக்கப்பட்ட வேறொரு திணிவுல தொழிற்பட்ட விளைவு விசை 0 இருக்கணுமா? 0 இருப்பதற்கு அத்திணிவு 4 கிலோகிராமில் இருந்து வைக்கப்பட வேண்டிய தூரம் யாது? 4 கிலோகிராம்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வைக்கப்பட்டிருக்கணும்? விளைவு விசை 0 இருக்கும் சொன்னா இதால இதுக்கு வார விசையும் இதால இதுக்கு வார விசையும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அது பருமன்ல இது இந்த திசையில இது நல்லாவே தெரியும். இது இங்கால இழுப்பாரு, இது இங்கால இழுப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காட்சி திசை ஒன்னோட காட்சி அது இழுக்கிற மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரி. அப்ப இது இங்கால ஆகவே விளைவிசை 0 சொன்னா இதால் இதுக்கு வந்தது சமனா இருக்கணும். ஆகவே சமப்படுத்திட்டோம். இது ரெண்டுக்கு இடையில வரதுக்கான சமன்பாடை போட்டோம். இது ரெண்டுக்கு இடையில வரதுக்கான சம அந்த தூரம் அந்த தீவுகளோட பெருக்கம் சார்பாக போட்டோம். இதை நாங்க எக்ஸ்ன்னு போட்டோம். இதான் கேள்வி கேட்டதால எக்ஸ்ன்னு போட்டோம். போட்டுட்டு சுருக்கம் தான் இருக்குது. x வர்க்கம் சமன் 2 வர்க்கம் 3 x வர்க்கம் வரும். இதை சுருக்கிற மெத்தட் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆக x சமன் 2 மீட்டர் வருது. இவ்வளவு செய்ய தேவையில்ல. இந்த ஸ்டெப்போட 4 போட்டுல இது எழுதி விட்டா அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு விட எடுக்கலாம். இந்த வர்க்கத்தை அப்படியே இல்லாமக்கி விட்டு இது 3 6 2 போட்டு அவங்கள மனசால அப்படியே குயிக்காக கொண்டு வைத்திடலாம். யோசிக்கவே தேவை, பட்டாசுன்னு விட வந்துடும். 3x சமன் 6 2 விளங்கும். அதே நிறைய கேள்வி செய்யற டைம்ல விளங்கும். x சமன் 2 எடுத்துருக்கீங்க. சரிதானே? அதை நீங்க அப்படியே சுருக்கிட்டு வந்தா இந்த x 2 இது 1 வருது. இது 2 ஆயிடுனா இது 1. எனவே டோட்டல் 3. ஆகவே இது 2 மீட்டர் இடைத்தூரம். இங்கே நீங்க 2 மீட்டர்ல இங்க இருந்து 1 மீட்டர்ல வைக்கப்பட்ட டைம்ல என்ன நடக்கும்டா, இதால் இது தொழிற்பட்ட விசையும் சமன் ஆகும். அதான் நான் சொன்னேன், இது 2 திணிவுகளோட பெருக்கம் கூடன்றதால அதே இதை சமனை கொண்டு வரதுக்கு தூரங்களோட பெருக்கமும் கூடுதலா இருக்கணும். தூரமும் கூடுதலா தான் இருக்கணும். இது சின்ன பெருக்கம் வரப்போகுது. ஆகவே கிட்டத்தான் தூரமும் வரும். ஆகவே பெரிய புள்ளிக்கு தூரத்திலையும் பெரிய திணிவுக்கு தூரத்திலையும் சின்ன திணிவுக்கு கிட்டையிலையும் தான் அந்த பூச்சி விசை வரக்கூடிய புள்ளி வரப்போகுது. சரிதானே? ஆகவே இங்க நாங்க ஒரு திணிவை வச்சு பார்த்தோம் பூச்சி விசை வரக்கூடிய புள்ளி. ஆகவே நீங்க எத்தனை கிலோகிராம் வச்சாலும் ரெண்டுலையும் சம்பந்தப்பட்டதால வெட்டிப்படும். ஆகவே இந்த புள்ளியில தான் 0 வரும். வேற எந்த புள்ளிலையும் 0 வராது. பாருங்க, இங்க வச்சா மட்டும்தான் 0 வரும். வேற எங்க வச்சாலும் 0 வராது. ஏன் 0 வராது? நான் இங்க வைக்கிறேன், இங்க வைக்கிறேன். இப்ப யோசிங்க, இவர் மட்டும் இருந்தால் இங்கால பக்கம் விசை வரும்.
ஒத்துக்கொள்றீங்க தானே? இவர் இங்கால இவரால இங்கால வரும். இவர் மட்டும் இருந்தா இப்ப இவர் மட்டும் இருந்தா இதுவும் இத வரும், அதுவும் கால தான் வரும். விளைவிச பூச்சியம் வரணுமா? ஒரு ஆள் கால 10 இழுக்கிறாரு, ஒரு ஆள் 1 நியூட்டன் இழுக்கிறாரு, விளைவிச பூச்சியம் வரையலாம். அதே மாதிரி இங்க வச்சாலும் பூச்சியம் வரையலாம். இங்க வச்சால் இவரை தூக்கி கொண்டு வைத்திருப்ப, இங்க வச்சா பூச்சியம் வரையணுமா? இங்க வச்சா இல்ல. இவருக்கு தூரத்தை பார்த்து 2 திணிவும் தெரிஞ்சா இப்படி விசை வரும், இவர்ல இப்படி வரும். அதே மாதிரி இவருக்கும் இடையில பார்த்தா இவருக்கு இடையில இப்படி வரும். விளைவுள் இப்படி வரும், விளைவுள் இருக்கும், பூச்சியம் வராது. அங்க பூச்சியம் வருமா? வராது. இங்க வருமா? வராது. இங்க வச்சாலும் வராது. இவர் எங்காலும் இருப்பாரு, இவர் எங்காலும். ஒரே ஒரு புள்ளியில இங்க இது ரெண்டுக்கும் இடையில தான் நீங்க பூச்சியம் வரப்போகுது. விளங்குதா? என்ன 2 திணிவுகள் இருந்தா எப்பவுமே அந்த 2 திணிவுகளுக்கு வழியில கவர்ச்சி வீச தான் வரும். இதுக்கும் வழியில கவர்ச்சி வீசு, இதுக்கும் வழியில பார்த்தா அவங்க நினைவுல கவர்ச்சி வீசு. அந்த தீவை பார்த்தா அதுல வெளிப்பட்ட விசைகளை பார்த்தா காலங்கால இதுல எம்ஜியை பார்க்கணுமா? இல்ல. ஏன்னா வேற பூமி எல்லாம் கீழே இல்லை. கீழே ஒரு பூமி இருந்தா தான் எம்ஜி கீழ் நோக்கி இருக்கும். வேற திணி ஒண்ணுமே இல்லை. அப்படித்தானே சொன்னேன். இவங்க 2 பேரும் மட்டும் மீட்கக்கூடிய மாதிரி எப்பவுமே பாருங்கன்னு சொன்னேன். ரைட். ஆகவே நாங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட் பேசிக்கா எல்லா ஃபீல்டை பத்தியும் கொஞ்சம் கதைச்சு அதே மாதிரி முதலாவது தலைப்பையும் படிச்சிட்டோம். நியூட்டனின் நேர்மாறு வர்க்க விதியையும் படித்தோம். நேர்மாறு வர்க்க விதி அதையும் படித்தோம். நோட்ஸும் எழுதினோம், கேள்வியும் செஞ்சோம். இன்னும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விகள் நான் தாரேன், அடுத்த கிளாஸ்ல கேள்வி தாரேன், செய்வோம். நான் செஞ்சு ஆட்டுறேன். செஞ்சுட்டு அடுத்தது ஈர்ப்பு புலச்சரிவுக்கு போவோம். சரியா? அப்ப என்ன படிப்போம்? அதுலேயும் கேள்வி செய்வோம். இப்படி எனக்கு ஒரு 4-5-6 கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே முடிச்சுட்டு பாஸ் பேப்பருக்கு போகிறதுக்கு குயிக்காக பாடத்தை முடிச்சிடலாம். யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அழகா படிங்க. நல்லா ஞாபகப்படுத்தி விட்டுறேன். அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க செய்ய வேண்டியது படிச்சுட்டு வரணும். டே படிச்சுட்டு செஞ்ச 2 கேள்வி பேப்பர்ல செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க கிளாஸ்க்கு வரணும். அப்பதான் எனக்கு கிளாஸ் நல்லா யூஸ் ஆயிருக்கும். பிசிக்ஸ்ல மார்க்ஸ் எடுக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். 90+ பண்ணலாம், 80+ பண்ணலாம். அழகான செஞ்சது அப்படி செஞ்ச போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. கஷ்டப்படுத்தாத உங்களை போட்டு நீங்க கஷ்டப்படுத்துவீங்க. எப்படின்னு சொன்னா நீங்க படிக்காம வந்துட்டீங்கன்னு சொன்னா கிளாஸுக்கு கொஞ்சம் காலத்துக்கு கூட கஷ்டப்படுவீங்க. சும்மா கூட கஷ்டப்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே எல்லாம் ஜாயின்ட் ஆகிக்கிறாங்களா, என்ன பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லிங்க் தொடர்ந்து வரும். அது இல்லாமல் வேறு புதுசாக இன்றைக்கு நான் இந்த கிளாஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. கிராவிடேஷனல் ஃபீல்ட் தியரியில் ஜாயின் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஃபீஸ் பேமெண்ட்ஸை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாக்டவுன் இப்போ ஆன்லைன் பண்ணக்கூடியவர்கள் பண்ணுங்கள். மற்றது லாக்டவுன் முடிஞ்சதுக்கு பிறகு பே பண்ணுறார்கள் பண்ணுங்கள். பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இதோட நாங்கள் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.